Welcome guys. Now we are going to see Nasdaq weekly recap. Last trading week of December and the first trading day Jan 2nd நம்ம 2026 ஓட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே இது ரெண்டும் சேர்ந்து நம்ம தான் ரீகேப் பார்க்க போகிறோம். போத் எப்பவும் போல் நம்ம எம்என்கியூவும் பார்க்கலாம், எம்இஎஸும் பார்க்கலாம். சரி, வீக் வெரி பியரிஷாக முடிஞ்சிருக்கு. இம்பாக்ட் ஆஃப் த வாரம் நம்மளுக்கு இருந்தது யூஎஸ் விசஸ் வெனிசுலா. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிவியூ பண்ணி வச்சிருந்தது போன வீக்கில் என்ன ஆகும்னா ஒரு புல்லிஷ் மவுண்டன் தான் பார்த்துருந்தோம். ஏன்னா இங்கே ஒரு டோட்டல் சூப் கொடுத்துருந்தது. இந்த வீக்கோடைய லோவர் மார்க்கெட் ஸ்வீப் கொடுத்து பாடி இன்சைடில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ வீக்கோட பிஎஸ்எல் தான் நம்ம டார்கெட் ஆயிருந்தது. 15th செகண்ட் வீக் ஆஃப் டிசம்பரும் சரி, தேர்ட் வீக் ஆஃப் டிசம்பரும் சரி, ஒரு புல்லிஷ் மவுண்டம்ல போயிட்டே இருந்தது. நானுமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஈக்குவலைஸ் இருக்கு, பிஎஸ்எல்ஸ் கரெக்ட் ஆகும்னு. பட் சடன்லி டர்ன் இன் டு த பேரிஷ் வித் ஃபண்டமெண்டல்ஸ் ஆல்சோ. லாஸ்ட் வீக் as usual நான் எதுவும் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நம்ம இதை ஒரு ரீகேப்பாக தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி, இந்த பிஎஸ்எல்ஸ் கலெக்ட் ஆகல. அட் த சேம் டைம் இஎஸ்ல பிஎஸ்எல்ஸ் கலெக்ட் ஆயிடுச்சு. இதுவே உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்டியா எடுக்கலாம் செல் சைடுக்கு. பட் எப்பவுமே இது வந்து செல்லோட வியூ இல்லாமல் நீங்கள் எஸ்எம்டியா எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எல் தான் வரும். இப்போ இன்கேஸ் இங்கே எந்த விதமான ஃபண்டமெண்டல்ஸும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இது இன்னும் கண்டினியூஷன் தான் இருக்கும். எம்என்கியூ லேட்டாக வந்தாலும் இந்த பை கண்டினியூஷன் பண்ணி தான் போயிருக்குமே கண்டி. இந்த வீக்கோட ஹை எடுக்கல, இது லோவர் ஹை. இந்த வீக்கோட ஹை இங்கே எடுத்திருக்கு, இது ஹையர் ஹைன்னு சொல்லிட்டு எஸ்எம்பி எடுத்து நம்ம செல் பார்த்துக்க கூடாதுன்னு சொல்கிறேன். இந்த ஃபண்டமெண்டலோட நியூஸஸ் பியரிஷாக வரலனா சரிங்களா. இங்கே வந்திருக்கு, ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம இப்போ அந்த டெக்னிக்கலி ஃபண்டமெண்டலி கம்பைன் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு அங்கேருந்து ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். டெய்லி டைம் ஃப்ரேம் எப்படி என்னுடைய வியூனா புல்லிஷ்லேருந்து பியரிஷாக மாற்றிக்கிறான்றத சொல்கிறேன். ஏன்னா லாட் ஆஃப் லிக்விடிட்டி ஈக்குவலைஸ் பாருங்க, சரியான பிஎஸ்எல்ஸ் அது. பட் மார்க்கெட் அதை கரெக்ட் பண்ணாமல் தான் ஃபாலோ ஆச்சு. இதை எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி, இதான் மண்டே. பட் ஃப்ரைடே எப்படி முடிஞ்சிருக்கு பாருங்க. பாடி வந்து ஸ்ட்ரென்த்தாக போய் முடியல. ப்ரீவியஸ் கேண்டில் தேர்ஸ்டே கிறிஸ்மஸ் அது அப்போ கிடையாது, வெனஸ்டேவோட ஹைஸை தாண்டி பாடி க்ளோஸ் வைக்கல. இது ஒரு வீக் சிக்னேச்சர். சரி விட்டுறலாம், ஒன்றும் பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். தென் இப்போ நான் ஒரு பைஸ் பார்க்க போறேன்னா எனக்கு டே டைம் ஃப்ரேம்ல பிடிஆர் ரேஸ் அதெல்லாம் இருக்கான்னு சும்மா பார்ப்பேன். ஐஆர்ல இருக்கா, இல்லை மார்க்கெட் எக்ஸாக்ட்லி ஐஆர்ல இருக்கான்னு பார்த்துக்கலாம். இங்கே அப்படி எதுவுமே கிடையாது. இங்கே ஒரே ஒரு என்வாக் மட்டும் தான் இருக்கு. தென் இது ஒரு ஹைஆர்எல். ஓகே, 1 2 3 எஃப்இஜி, இது ஒரு ஹைஆர்எல், இது ஒரு ஓபி. ஸோ மேபி மார்க்கெட் ஒரு 0.5 வரலாம். வரத்தா இருந்தால் இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகணும் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் நான் பையா இல்லையான்னு யோசிக்க முடியும். சரி, இப்போ இது வரைக்கும் வருதோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் என்னோட டார்கெட் நான் எதை வைப்பேன், ப்ரீவியஸ் வீக்கோட லோ. இதையாவது என்னோட டார்கெட்டாக ஃபர்ஸ்ட் நான் வைப்பேன், ப்ரீவியஸ் வீக் லோ சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம 0.5 யோசிச்சிக்கலாம். அட் த சேம் டைம் இஎஸும் பாருங்க, எனி திங் டேல எஸ்எம்டி இருந்தால் உங்களுக்கு யூஸ் ஆகும்ல. இப்போ நம்ம 4 hour 1 hour வரைக்கும் போய் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணும்போது தெரிஞ்சுப்போம் பை வந்து வீக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே சூப்பரான ஒரு ஐஆர்எல் இருக்கு. பட் இங்க வந்து ஐஆர்எல் இருக்கு, இஎஸ் பை ஆயிடும், என்கியூல ஐஆர்எல் இல்லை அதனால செல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெண்டு பேரையும் பார்க்கவே கூடாது. ரெண்டுமே வந்து கொரலேட்டட். ஓகே, ஸோ இங்கேயுமே நான் அதே வியூவில் தான் இருக்கேன், வீக் லோ எடுக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, இன்கேஸ் இங்கே பையா, ஓகே பை வந்து எனக்கு எம்எஸ்எஸ் கொடுக்குதான்னு பார்ப்போம், 1 hourல சப்போர்ட்டாக தான் பார்ப்போம், இருந்தால் இருக்கலாம். ஓகே, ஏன்னா அது நிறைய பேர் டவுட் வருது, நம்ம ஆப்போசிட் ட்ரெண்ட்ல போகும்போது அதுக்கு ஒரு பீடியர் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. ஜஸ்ட் நம்ம ட்ரேட் பண்ணும்போது அதை பாருங்க போதும். நீங்கள் இங்கே பையாவும் செல்லாவும் சொல்லிட்டு வியூலாம் வந்து போட்டுலாம் உட்காந்து தேவையில்ல. உங்களுக்கு என்ன ஆகுதோ அதுதான் நீங்கள் உங்கள் வியூவாக எடுத்துக்கணும் சரிங்களா. சரி, 4 hours வந்து ஒரு கிளாரிட்டி, ஈக்குவல் லோஸ், நாட் ஆஃப் ஈக்குவல் லோஸ். மிஞ்சி போனால் பிடிஆர்னு சொல்லிட்டு இந்த 4 hour வந்து உங்களுக்கு மார்க்கெட் பை கொடுக்கான்னு பார்ப்பீங்க. அட் த சேம் டைம் இஎஸ்லேயும் அதே மாதிரி தான். டே டைம் ஃப்ரேம் ஐஆர் உள்ள ஒரு 4 hour இருக்கும், அது பாருங்க 4 hour. ஓகே, அப்போ இது வரைக்கும் நம்ம செல் கன்ஃபார்ம். இது வரைக்கும் செல் வந்து கில் ஜோன்ல இருக்கா, ஆயிருக்கு 6 to 10. அப்போ தான் மார்க்கெட் அங்கே உள்ளே வந்திருக்கு மண்டே. ஓகே, 6 to 10 அப்போ தான் உள்ள வந்திருக்கு. இஎஸ் அதெல்லாம் என்கியூ பாருங்க, ஃபேர்வேலி கேப் உள்ள 2 to 6 வந்துட்டான். அப்போவே இது வந்து பைக் ரியாக்ட் ஆகலை. ஓகே, ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், மார்க்கெட்டிங் வந்து பை போகாது. இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான கேண்டில் எது, நியூயார்க்கில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறது. ஸோ நியூயார்க் வர வரைக்கும் நம்ம தாராளமாக வெயிட் பண்ணலாம். நமக்கு 9 o'clock கேண்டில் வரைக்கும் 1 hourல பார்த்துக்க முடியும், அதாவது 8 to 9 கேண்டில் வரைக்கும் சரியா. இல்லை எஸ்எம்டி 25th December 18லேருந்து 26th December 6 வரைக்கும் பாருங்க. இதுலேயும் பாருங்க 25/18 to 26/6 ஹையர் ஹை, இங்கே லோவர் ஹை. தென் என்ன பீடியர் இருக்கா இங்கே செல் சைடுக்கு,
பெருசாக எதுவும் பீரியட்ஸ் கிடையாது. தென் கோ டு 1 hours. சி 3 to 4 AM கேண்டில் எனக்கு இம்பார்ட்டன்ட். தென் மார்க்கெட்டிங் என்ன பண்ணிருக்கு, ஃபுல்லாக ஈக்குவலோ ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கு. ஸோ கன்ஃபார்மாக மார்க்கெட் கீழே அடிப்பானுங்க. இது ஃபுல்லாக ஃபோர் எஃப்ஏஜி தான், அது ரியாக்ட் ஆனால் பார்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு இங்கே மார்க் பண்ண போகிறது 1 hour எஃப்ஏஜி இங்கே ஒன்று இருக்குது. ஏன் ப்ரோ இந்த 1 hour விட்டுட்டு இதை போய் மார்க் பண்ணுறீங்க? அதனால ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணி பாருங்கள். இதுதான் ரீசன்ட் ஹைட் லோ. ஓகே 0.5க்கு மேலே இருக்கிறதுக்கு தான் நான் மார்க் பண்ணணும் ப்ரீமியமாக. இதையும் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஓகே இதுவும் வச்சுப்பேன். மேபி இங்கேருந்து ஆர்டர் ஃப்ளோவில் மார்க்கெட் அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சுன்னா அதையும் நம்ம மார்க் பண்ணணும். அது இல்லாமல் இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. எப்பவுமே நம்மளோட கீ லெவல்ஸ் நம்ம பி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். சி இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபேராடி கப் தொட்டுட்டு மார்க்கெட் 8 to 9 ஃபாலோ ஆயிடுச்சு. ஆனால் அகைன் ஒரு ஸ்பைக் வந்து பை சைடில் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தான் திருப்பி ஃபாலோ ஆயிருக்கு. ஒன்று நம்மளுக்கு இந்த பை ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாக பிஎஸ்எல்ஸ் ஈக்குவல் ஐஸை போய் மார்க்கெட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 1 hour ஃபேராடி கப்ல இருந்து மார்க்கெட் திருப்பியும் கீழே வந்து ஃபாலோ ஆகலாம். ஸோ நம்மளுக்கு டபுள் என்ட்ரிஸ் கிடைக்கலாம்ல, மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்போ போயிட்டு நம்ம மார்க்கெட்ல உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாது கீ லெவல்ஸை. தென் எப்பவுமே 9 to 10 o'clock முடியும் போது 10 o'clock முடிஞ்சோடனே ஒரு வாட்டி 1 hour 4 hour எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா கீ லெவல்ஸ் மாறி இருக்கா, லிக்விடிட்டி பூல்ஸ்ல மாறி இருக்கான்னு பார்த்தே ஆகணும். சரி இங்கேயுமே அதே எஃப்இஜி தான். தென் இது ரெண்டுத்தையும் தான் அங்கேயே நான் மார்க் பண்ணியிருந்தோம். ஐ மீன் நான் இதை மார்க் பண்ணல சொல்கிறேன். இது வந்து 4 AM மேலே ஒரு எஃப்இஜி இருக்கு. தென் 3 AM மேலே இன்னொரு எஃப்இஜி இருக்கு. இங்கே 4 AM மேலே இருக்கக்கூடிய எஃப்இஜி தான் மார்க்கெட் டேப் ஆயிருக்கு. 3 AM மேலே போகல. இப்போ இதுவே உங்களுக்கு ஒரு எஸ்எம்டி தான் நீங்கள் செல் பார்க்கும்போது இப்போ 3 AM ஹை எடுத்திருக்கா எம்என்கியூவில். 3 AM கேண்டில் ஹைக்கு மேலே தான் 9 AM கேண்டில் மேலே போயிருக்கு. அப்போ இது வந்து ஹையர் ஹை. இங்கே 3 AM 9 AM கீழே இருக்குது, இது லோவர் ஹை. இப்போ நீங்கள் செல் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இதே ஒரு எஸ்எம்டியாக மாறிடுச்சுன்னு சொல்கிறேன் நான். ஓகே தென் 15 நார்மல் தான், அது ஒன்றும் பெரிய பீரியட்ஸ் இருக்காது. 1 hourல இருந்தாலும் அதுவே போதும். ஃபைன். ஏஎம்டி இருக்கு. இதுதான் பர்ஃபெக்ட் ஏஎம்டி. உங்களை ட்ராப்ல மாட்டி விடுறது எப்படின்னா, சரி இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கோங்களேன். ஃபுல் அக்யூமுலேஷன் இருக்கு, டேரக்டா ஃபாலோ ஆயிடுச்சுல்ல. ஏன் இந்த ஃபேராடிக்கு எப்படி கண்டினியூஷன் எடுத்து திருப்பி இங்கே டிபி வரல? ஏன்னா மேனிபுலேஷன் ஆகாமல் ஃபாலோ ஆனால் வேலைக்கு ஆகாது. அதனால தான் மார்க்கெட் திருப்பி மேலே போய் மேனிபுலேஷன் அடிச்சுட்டு திருப்பி ஃபால் கொடுக்குறானுங்க. நீங்கள் அந்த மேலே பை சென்டர் போகிறத கூட பிடிக்கலாம். ஏன்னா நம்ம 1 minute தான் ட்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? இது ஸ்ட்ராங் பிஎஸ்எல்ஸ் தான். அதை நம்ம ட்ரை பண்ணலாம். எஸ்எம்டியோட நம்ம அலைன்மெண்ட் ஆச்சுன்னா அதையும் செக் பண்ணிப்போம் எஸ்எம்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இங்கே தெரியுதா ஃபுல்லாக மேனிபுலேஷன். அவ்வளோதான், இதான் மேனிபுலேஷன். ஓகே தென் சரி லெஃப்ட் சைடில் அரௌண்ட் ஒரு 2 AM வச்சுக்கோங்க. 2 AM லோ இல்லை ஏஷியன்ஸ் அந்த மாதிரி லோ, வெனஸ்டேவோட ஏஷியன்லாம் எடுத்தாச்சு. எம்என்கியூவில் பாருங்க, வெனஸ்டேவோட 2 AM எங்க இருக்கு? ஐ மீன் எது வரைக்கும் மார்க்கெட் எடுத்திருக்குன்னு நான் சொல்ல வரேன். இது எடுத்துக்கோங்க. மண்டே 8:45, இதெல்லாம் மண்டே 8:45. ஓகே எஸ்எம்டி நம்ம சைட்டில் பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி லோஸ் எடுத்திருக்கு. அப்போ நம்ம மார்க்கெட்டில் தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். 8:45 to 9:15. ஓகே ஃபைன். இங்கேயும் 9:15 தான் லோ இல்லையா? 9:30 இது 9:15 தான். சரி நம்ம 1 minute போயிட்டு எஸ்எம்டி பார்ப்போம். 1 hourல போயிட்டு ஒரு செக் பண்ணிக்கிறேன். மேபி எஸ்எம்டி இருக்கா இல்லையா நான் செக் பண்ணுறது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பை ட்ரெட் இருக்கா இல்லைன்னு பார்க்கணுமே. லிக்விடிட்டி இருக்குது, எஸ்எம்டி இல்லாமல் நம்ம ட்ரேட் போக மாட்டோம். 8 AM இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23:11 எடுத்திருக்கோம். AM 23:10 23:11. ஓகே அரௌண்ட் 23:10 இருந்து அப்போதைக்கு நான் பை பார்க்கறதுக்கு சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் 9 AM வரைக்கும். ஓகே கைஸ் எஸ்எம்டி இல்லை, சேமாக இருக்கு, நோ எஸ்எம்டி. Can now directly go to 1 minute time frame. 29 Monday 9:30 AM. See இதான் 9:30. ஓகே 9:30 ஸ்டார்ட் ஆகுது. 9:30 ஸ்டார்ட் ஆகிட்ட உடனே ஒரு பை செட் இனிஷியேஷன் மார்க்கெட் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. ஓகே
ஃபுல்லாக ஒரு 936K உங்களுடைய பிஎஸ்எல் ஸ்டிபிலாம் எடுத்துருச்சு. மார்க்கெட்டில் ஒரு 1 ஹவர் ஃபேராலி கேப் இங்கே டேப் ஆயிருக்கு இஎஸ்ல. ஓகே, இது இஎஸ்ல. அட் த சேம் டைம் என்கியூ எடுத்துக்கோங்க. என்கியூலையும் அதே மாதிரி நம்மளோட டார்கெட் வந்து செல் சைட்ஸில் தான். சரிங்களா, நம்ம செல் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு பை ட்ரேட் கிடைச்சா நல்லா இருக்குதுன்னு சொல்லி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. ஃபுல் அக்யூமுலேஷன், ஓகே, மேனிப்புலேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த லோ எடுத்துருக்கானா. நான் லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு கைஸ் இங்கே எதுவாது எஸ்எம்டி கம்பேர் பண்ண முடியுமானா பார்த்தா இல்லை. ஸோ கரண்ட் மார்க்கெட்டில் தான் நான் பார்த்தாகணும். இது பக்கா மேனிப்புலேஷன். அதே மாதிரி இங்கே இருக்கா, இருக்கு. ஓகே, சி எம்எஸ்எஸ் இந்த ஐ எடுத்தாலே போதும். இதுவே உங்களுக்கு எம்எஸ்எஸ் தான். எம்எஸ்எஸ் தென் பிடிஆர்ஏ. எதை நீங்கள் பிடிஆர்ஏ எடுக்கலாம்? ஒன்று இங்கே இருக்கக்கூடிய ஃபேராரி கேப் எடுக்கலாம். அப்படி இல்லையா மொத்தமாகவே இந்த ஐஎஃப்இஜி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் 9:30க்கு இந்த யோசனை வந்து நம்ம டக்குனு எடுப்போமானா முடியாது. அடுத்த 2 மினிட்ஸ் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஓகே, அப்படி நம்ம பண்ணியிருந்தா சூப்பர். இல்லையா உடனே இதை பாருங்க, இங்கே ஒரு ஆர்டர் ஃப்ளோட ஐஓஎஃப்டி கிடைக்குது. இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் 15 மினிட் வந்து ஒன்று ட்ரேட் பண்ணாதீங்க. ஆஸ் ஏ பிகினர் ஃபர்ஸ்ட் 15 மினிட் ட்ரேடே பண்ணாதீங்க. மார்க்கெட்டு கம்மனு விட்டுருங்க. அடுத்து மேனிப்புலேஷன்ன்றது மேக்ரோஸுக்கு முன்னாடியே இருக்கிற 5 மினிட்ஸ்ல நடந்திருக்கான்னு பாருங்க. நடக்கும். சரிங்களா, நான் இப்போ காமிக்கிறேன். இந்த 9:45 9:50 கூட மேனிப்புலேஷன் நடந்துருச்சுன்னா நீங்க மேக்ரோஸ் வரத்துக்கு முன்னாடியே என்ட்ரி எடுத்துக்கலாம். மேக்ரோஸ் வரத்துக்கு முன்னாடி நீங்க என்ட்ரி எடுக்கும்போது மேக்ரோ வந்தோடனே உங்களுக்கு டைரக்டா மார்க்கெட் டிபி கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய என்ட்ரி டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் மேக்ரோஸ்க்கு முன்னாடி என்ட்ரி எடுத்து லாஸ் ஆயிடும். அது எப்படின்னா மேக்ரோஸ்க்கு முன்னாடி மேனிப்புலேஷனே இல்லாமல் இருந்திருக்கும் மார்க்கெட்ல. ஸோ அப்போ மேக்ரோ தான் இனிமேல் மேனிப்புலேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ட்ரி கொடுக்கணும். சரிங்களா, அதான் நான் உங்களுக்கு இன்ட்ராடே ப்ரொஃபைல்ஸ்ல சொல்லியிருப்பேன். இன்ட்ராடே ப்ரொஃபைல்ஸ்ல வந்து நம்ம PO3 யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டிடிஓ டைமிங் வந்து யூஸ் பண்ணுவோம். லண்டனுக்கு தான் மேக்ஸிமம் டிடிஓ யூஸ் ஆகும், நியூயார்க்கும் யூஸ் ஆகும். இந்த லண்டன் செஷனுக்கு பதிலாக டிடிஓவை நியூயார்க்ல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மேபி ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கலாம். இல்லை ஓகே ஃபைன். நான் அதில் வந்து அதிகமாக பார்க்கறது மேக்ரோஸை தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவோம். மேக்ரோஸும் அதே மாதிரி ஒரு டைம் பேஸ்ட் மேனிப்புலேஷன் ஃபேக்டராக நான் பார்க்குறேன். சரிங்களா, நியூஸை தவிர்த்து. நியூஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. நியூஸ் முடிஞ்சு 1 ஹவர் கழிச்சு தான் உள்ளே வரும். நம்ம இங்கே ட்ரேட் பண்ணது 8:30 வந்து நமக்கு மார்க்கெட்டே 9:30 AM தான் ஸ்டார்ட் ஆகுது நியூயார்க் டைமில். ஸோ மேக்ரோஸுக்கு முன்னாடியே மேனிப்புலேஷன் நடந்துட்டா மேக்ரோஸோட டேரக்ட் டிபி. மேக்ரோஸுக்கு முன்னாடி மேனிப்புலேஷன் நடக்கலன்னா நீங்கள் வெயிட் பண்ணி மேனிப்புலேஷன் ஆன பிறகு தான் ட்ரேட் எடுக்கணும். சரியா, இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட் எப்படி ட்ரேட் எடுக்கணும்னா கம்பல்சரி உங்களுக்கு மேனிப்புலேஷன் இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ல ட்ரேடு. ஆனால் ஃபர்ஸ்ட் 15 மினிட் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ரெண்டே தான் நடக்கும். ஒன்று, மார்க்கெட் ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏல அப்போதான் ட்ரிகரே ஆகியிருக்கும், இல்லை அங்கே நின்று இருந்திருக்கும். சரிங்களா, மேனிப்புலேஷன் பட்டு உங்களுக்கு கடற்கடை ஸ்டார்ட் ஆகிட்டு அன்னைக்கு டே ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பையோ செல்லோ ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக. இல்லையா இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படின்னா லிக்விடிட்டியை மட்டும் தான் டார்கெட் பண்ணணும். ஓப்பன் ஆகும், எஸ்எஸ்எல் எடுக்கும், ஆப்போசிங் சைடில் உங்களுக்கு லிக்விடிட்டி பெண்டிங் இருந்தால் போகும், இல்லை போகாது. போகாதுன்னா கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கும். அடுத்தது மேக்ல வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் தான் மார்க்கெட்ல நடக்கக்கூடியது. அதனால தான் ஃபர்ஸ்ட் 15 மினிட் தென் 5 மினிட் ப்ரிப்பரேஷன்ல இருங்க. அடுத்தது மேக்ரோஸ் வரைக்கும் பாருங்க. 10:10 அந்த 10:10ல இருந்து 10:30க்குள்ள திருப்பி ஒரு பார்ட்டா பிரிச்சுப்பேன். மேக்ஸிமம் நான் 10:30ல இருந்து 10:50 ட்ரேட் பண்ண மாட்டேன் 20 மினிட்ஸ். அகைன் அந்த 10:50 to 11:10 மேக்ரோஸ் இருந்தா பார்ப்பேன். ஃபர்ஸ்டே நான் மேக்ரோஸ்ல ட்ரேட் பண்ணியோ சில்வர் புல்லட் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் எடுத்தேன். செகண்ட் மேக்ரோஸ் வரைக்கும் பெருசா பார்க்க மாட்டேன். சரிங்களா, செகண்ட் மேக்ரோஸா நான் பார்க்கணும்னா நடுவில் நல்லா கன்சல்டேஷன் பில்ட் பண்ணியிருந்ததுன்னா ஏஎம்டி செட்டப் கிடைச்சிடும். ஸோ அகைன் அண்ட் அகைன் நான் சொல்றது PO3 SMT தென் ஈக்குவல் ஐஸ் இருந்தால் செல் எடுக்காதீங்க, ஈக்குவல் லோஸ் இருந்தால் பை எடுக்காதீங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எதனா என்ட்ரி அவாய்ட் பண்ணி லாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, என்ட்ரிக்கான ப்ராஃபிட்டபிலிட்டி செட்டப் வந்து PO3 இருக்கணும், எனக்கு SMT இருக்கணும். தட்ஸ் இட். என்னோட என்ட்ரி மாடல் எப்பவுமே FH தான். நான் வேறு எதுவும் மாற்ற மாட்டேன். இப்படிதான் நான் ட்ரேட் பண்ணுறது. சரி, இது வரைக்கும் நம்ம வைக்கிறோமா லாஸ். தென் டிபி, சிம்பிள் டிபி ரொம்பலாம் நம்ம வைக்கக்கூடாது. அவ்வளோதான், 2.5 ஆர் எனஃப். ஓகே, பட் இது வந்து நம்ம எடுக்கல. நம்ம மேக்ரோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணோம்னு வச்சுக்கலாம். சரி, மார்க்கெட் எங்கே ட்ரிகர் ஆயிருக்கு? 1 ஹவர் ஃபேராலி கேப். அட் த சேம் டைம் அதே 1 ஹவர் ஃபேராலி கேப் மார்க்கெட் இங்கேயும் ட்ரிகர் ஆயிருக்கா நீங்கள் போய் பார்க்கணும். ஓகே, இங்கேயும் ட்ரிகர் ஆயிருக்கு. 1 ஹவர் எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு கிளாரிட்டியாகவே சொல்கிறேன். சரி, 3 AM ஒரு ஃபேராலி கேப் இருக்குது, அதுதான் இங்கே ட்ரிகர் பண்ணியிருக்கு. இது என்கியூ விடுங்க. பட் இங்கே 3 AM ஹைக்கு மேலே போயிருக்கு மார்க்கெட். இங்கே 3 AM ஹைலேருந்து கீழே தான் இருக்குது. இதுவே எனக்கு ஒரு SMT தான். கோ டு 1 மினிட் டைம் ஃப்ரேம். இந்த எல்லா SMT நோட் பண்ணணும்.
ஹைஸை நீங்கள் கம்பேர் பண்ணுங்க போதும். எஸ்எம்டி பார்க்கறது அவ்வளோதான், ஒரு விஷயமே கிடையாது. சி கைஸ், இப்போ எம்எஸ்எஸ் பார்த்து நம்ம எஃப்இஜி பார்த்தா எடுக்க போகிறோம். இங்கே மார்க்கெட் வந்து நல்லா ஒரு எல்ஆர் மார்க்கெட் மூவாக கொடுத்து ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. ஸோ எனக்கு லோன்றது இதுதான். நான் இந்த லோ வரைக்கும் நீங்கள் எம்எஸ்எஸ்க்காக நான் உட்காந்தா எனக்கு ட்ரேடே கிடைக்காது. நான் என்ன பண்ணுவேன், ஒரு மேனிபுலேஷன் முடிஞ்சிச்சான்னு பார்ப்பேன். எஸ்எம்டி மேனிபுலேஷன் போத் ஆர் சேம், அதை பிரிக்காதீங்க சரிங்களா. அது நடந்துட்ட பிறகு எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் மார்க்கெட் ட்ரிகர் ஆயிடுச்சு, 2 கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃபேராலி கேப் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அது எஃப்இஜி, ஐஎஃப்இஜி ஆர் ஐஓஎஃப்டி, நோ ப்ராப்ளம். எம்எஸ்எஸ் இல்லாமல் நான் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்பேன். நம்மளுக்கே தெரியும் ஒன் சைடு எல்லாருமே இன்னொரு சைடு ஹெச்ஆர் சொல்லிட்டு சரிங்களா. தென் எஸ்எல், தென் இந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பான விக்ஸை நான் டார்கெட் பண்ண மாட்டேன் எப்பவுமே. அதுவும் இந்த லோ வந்து நான் டார்கெட் பண்ணலாம், ஆனால் இந்த லோவே ஆல்ரெடி ஒரு லோவை ஸ்வீப் பண்ண லிக்விடிட்டி எடுத்த லோ, ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பேசிக்காக கேண்டில் வரைக்கும் நான் டார்கெட் பண்ணிப்பேன் இந்த மாதிரி. ஓகே, அது மாதிரி வருதுன்னா நம்ம ஸ்கேல் அப் பண்ணுறதும் பண்ணாததும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் அது இருக்குது. 2.5 hour ஏன்னா பர்ஃபெக்டான என்ட்ரி. நீங்கள் என்ன பண்ணு மிஞ்சி போனால் அங்கே நம்ம விடும்போது ஒரு 3 hour கிடைக்கும், டக்குன்னு கவர் ஆகிடும் சரிங்களா. ஏன்னா 3 hourன்றது ஒரு நல்ல என்ட்ரி. ஒன்றும் ஓப்பனிங் ரேஞ்ச் நீங்கள் பிடிச்சிருக்கணும், இல்லை எதையாவது பிடிச்சிக்கணும் 3 hour. அகெயின் நான் வெயிட் பண்ணுவேன், அடுத்து நம்ம செகண்ட் மேக்ரோஸ்லாம் போவோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன கேட்டால் நான் வேணான்னு சொல்லுவேன். ஏன் ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்டேஸில் செகண்ட் மேக்ரோஸ் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். நான் செகண்ட் மேக்ரோஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டேஸ்னா டியூஸ்டே வெட்னஸ்டே தான் செகண்ட் மேக்ரோஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கணும். லிக்விடிட்டி பெண்டிங் இருக்குது, லிக்விடிட்டி பெண்டிங் ஈக்குவலோஸ் பெண்டிங்கில் இருக்குது. சரி, இப்போ மார்க்கெட் அகைன் நீங்கள் டேப் ஆகும் 10:35. ஓகேங்களா, தென் போகுது. இங்கே ஒரு ஐஎஃப்இஜிலேருந்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம், தாராளமாக நல்ல ட்ரேட் தான். இதுதான் நான் சொல்கிறது, பிஃபோர் த செகண்ட் மேக்ரோஸ் பிளான் பண்ணுறதும் மெயின். எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் மேக்ரோஸில் வந்து 946 950 என்ட்ரி கிடைக்குமான்னு பார்க்குறீங்க, அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து கொடுத்து முடிக்கல சரிங்களா, லிக்விடிட்டி பெண்டிங்லேயே தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் செகண்ட் மேக்ரோஸில் தாராளமாக என்ட்ரி எடுக்க முடியும். பாருங்க, மார்க்கெட் மேலே போச்சு, சேம் பிடிஆரே, அதே பிடிஆரே தான். வேணும்னா 5 minute 1 minute அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண முடியாது. ஓகே, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். கைஸ், இப்போ நம்ம செகண்ட் டைம் என்ட்ரி பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரிலேயே டிஓஎல் போய் ரீச் ஆகலை சரிங்களா. நம்ம சேஃபாக விக்கில் வைக்காம பாடியில் வச்சு எக்ஸிட் ஆகிட்டோம். பட் இன்னமும் நம்மளோட டிபி பெண்டிங்கில் இருக்குது. ஸோ செகண்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம்னா மேபி இந்த 5 minute 15 minute உங்களுக்கு ஏன்னா பிடிஆர் ஆட் அப் ஆயிருக்கான்னு பாருங்க. ஏன்னா நீங்கள் 1 hour ட்ரேட் பண்ணியிருக்கீங்க 9:30 10:30 வரைக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஒரு 5 minute பிடிஆர் இருக்கா, அங்கேருந்து இப்போ 1 minute பாருங்க. எப்பவுமே 5 minute கம்ஸ் வித் 1 minuteன்றது நம்மளுக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி தான். நல்லாவே செட்டப்ஸ் வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகும். அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், லிக்விடிட்டி பெண்டிங்கில் இருக்கணும், அது முடிச்சிருக்க கூடாது. முடிச்சிருந்தா நீங்கள் செகண்ட் லிக்விடிட்டி பெண்டிங்கில் இருந்தால் தான் ட்ரேட் எடுத்தால் போகும், இல்லைனா கம்பல்சரி லாஸ் தான் கொடுக்கும் மார்க்கெட். அதுக்கும் ரெடியாகுங்க. அகைன் அங்கே போய் டேப் ஆச்சா, அக்ரெசிவ் நான் போகவே மாட்டேன், அக்ரெசிவ் என்ட்ரி செட்டே ஆகாது. அங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது ஒன்று இந்த எஃப்இஜி, ஓகே ஃபர்ஸ்ட் திங் இந்த எஃப்இஜி என்ட்ரி, ஆர்எல்ஸ் இங்கே மார்க்கெட் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தருது. இதே மாதிரி இடத்துலையும் தரும்னு எதிர்பார்க்காதீங்க, அது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஐஎஃப்ஏஜி நல்ல என்ட்ரி. ஓகே, என்னோட மாடல் படி நான் ஐஎஃப்ஏஜியில் என்ட்ரு ஆகும் போதே போட மாட்டாங்க, ஒரு பாடி க்ளோஸ் வைக்கணும் ஆப்போசிட் கலர் கேண்டில், தென் உடனே டேப் ஆகும் 10:46. எதுக்கு நான் 10:46 ட்ரை பண்ணேன்னா பிஃபோர் த மேக்ரோஸ் என்ட்ரி. ஸோ மேக்ரோ ஸ்டார்ட் ஆகும்போது இல்லை மேக்ரோஸ் முன்னாடி கூட டிபி கொடுத்துரும் சரிங்களா. எனக்கு அகைன் 2 hourன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேறு எதுவும் நான் பெருசாக எதிர்பார்க்கல. நம்ம இந்த வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக இது வரைக்கும் வைக்க போகிறோம் சரிங்களா. இந்த லோ வரைக்கும் அரௌண்ட் அது 7.5 hour கிடைக்கிறதுக்கான ரீசன் நம்மளுடைய எஸ்எல் ரொம்ப ரொம்ப சின்னது, அதனால அப்படி கிடைக்குது, வேற ஒன்றும் கிடையாது. பட் 6 hour தான் ரீச் ஆச்சு, 7.5 hour ரீச் ஆகலை. இதை நீங்கள் வந்து ஸ்கேல் அப் பண்ண, ஐ மீன் ஓரளவு பார்ஷல்ஸ் புக் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ண தெரியணும். இப்போ இதை எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணாலும் நம்ம டிபி அடிக்கிறதுக்கு 12:28 ஆகுது சரிங்களா. செஷனே முடிஞ்சு 1 hour கழிச்சு தான் நம்ம டிபி 1.5 hours ஆகுது. ஸோ அவ்வளோ நேரம் நம்ம ஹோல்ட் பண்ணலாமான்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. பட் ஒரு பார்ஷியல்ஸ்ன்றதை புக் பண்ணுங்க. ஓகே, பார்ஷியல்ஸ்ன்றது எவ்வளோ புக் பண்ணலாம், ஒன்று டெக்னிக்கலாக நீங்கள் பார்ஷியல்ஸ் இங்கே புக் பண்ணணும், இல்லையா எப்போ சைக்காலஜிக்கல் பார்ஷியல்ஸ் டக்குன்னு நம்ம ரிஸ்க் பேஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் எப்படி வைப்பேன்னா 3 hour ட்ரேடா, மினிமம் என்னுடைய பார்ஷியல் 1 hour, மினிமம் 1 hour. ஓகே, தென் இப்போ 5 hour ட்ரேட் இருக்குன்னா 3 hour என்னோட பார்ஷியல்ஸ், 5 to 8 hour ட்ரேட்னா என்னோட 5 hour தான் பார்ஷியல்ஸ். இதுவே நம்ம 7 to 8லேருந்து 10 hour கூட ட்ரேட் பண்ணுறோம்னா 7 hour பார்ஷியல்ஸ். 10+ hour இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் கைஸ். ஃபர்ஸ்ட் 5 hour மேலே கம்மியாக தான் கிடைக்கும், இருந்தாலும் சொல்கிறேன் 10+ hour போச்சுன்னா 10 hour தான் என்னுடைய இது. இப்போ இங்கே பாருங்க 7.5 hour என்னுடைய மினிமம் பார்ஷியல், நீங்கள் 5 hour. ஓகே, அது மார்க்கெட் திருப்பி இங்கே போயிட்டு இப்படி வருது, அதெல்லாம் தேவையில்லை, டிசிப்ளின் மெயின். ஓகே,
நான் எல்லா மொமெண்ட்டையுமே பிடிப்பேன், எல்லா லாட் சைஸ்லயும் நான் மொத்தத்தையும் பிடிப்பேன்றதெல்லாம் ஒரு நடக்காத காரியம், எல்லா நேரத்துலையும் நடக்காது சரிங்களா. இப்போ 7.5 ஆர்ஆர் ரிவர்ஸ் ஆகும்போது 5 ஆர்ஆர் எங்க இருக்கு, 5 ஆர்ஆர் ஓகே, நான் எக்ஸிட் ஆயிடுவேன் சீரியஸ்லி. இப்போ இங்க வந்து டக்குன்னு உடனே இப்படி வந்து இங்க டீப் அடிச்சிடாத. ஓகே அடிச்சா எனக்கு தான் அது வேஸ்ட். நான் எவ்வளோ லாட்டை வெளியே எடுத்தோனோ அந்த லாட்டை வந்து இந்த ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். எனக்கு அது மேட்டர்ஸ் கிடையாது. நாங்கள் உட்காந்து பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். ஒன்று ஹோல்ட் பண்ணால் டெக்னிக்கலாக இந்த எஃபிஜ் வரைக்கும் போகும், 0.5 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணணும். இல்லையா 7 ஹவர் ட்ரேடா ஸ்ட்ரைட் அப்போ போல 5 ஹவரில் க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சத்தை ஹோல்ட் பண்ணணும். புரியுதுங்களா. பார்சல்ஸ் புக் பண்ணிட்டே வரணும். இப்போ நம்ம எப்படி ஒரு செட்டப்ல உடனே மார்க்கெட் போயிட்டு 2 to 3 ஹவர் ரீச் ஆனோடனே பி கெத்தா வந்துடும் எஸ்எல், அந்த மாதிரி நான் பார்சல்ஸ் எடுத்தாந்துருவேன். அது பார்சல் லைட் ஆகிட்டு உடனே டிபி போச்சுன்னா கூட நோ ப்ராப்ளம், பி ஹாப்பி வித் அவர் ப்ராஃபிட்ஸ், தட்ஸ் இட். சரியா. ஸோ இப்போ நீங்கள் மண்டே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஓப்பனிங் ரேஞ்சில் ஒரு ட்ரேட் 2.5 ஆர்ஆர், அகைன் நீங்கள் ஒரு 3 ஆர்ஆர், அகைன் நீங்கள் ஒரு 5 ஆர்ஆர், ஏன்னா நீங்கள் அதை எவ்வளோ வேணாலும் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணிருக்கலாம் எதனா ஒரு ட்ரேட் எடுத்திருந்தா கூட. எல்லாமே மேக்ரோ ட்ரேடு மேனிபுலேஷன்ஸ்லாம் நடந்த பிறகு தான் நம்ம பார்த்துருக்கோம். தட்ஸ் இட். மண்டே ஒரு ரேஞ்ச் டே, பட் மார்க்கெட் நிறைய ட்ரேட்ஸ் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே கொடுத்துட்டே இருந்தது. குட் அண்ட் டு ட்ரேட். தென் 30th December. சி மண்டே முடிஞ்சுதா. இப்போ இது பார்க்க ஒரு டோட்டல் சூப். ஓகே, ஸ்டில் நம்மளோட டார்கெட் இது வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி தான் இஎஸ்ஓ. இஎஸ்ல ப்ரீவியஸ் வீக்ல நம்ம டார்கெட். தென் இங்கே பாருங்க, இது மண்டேவா, இது ஃப்ரைடே டு மண்டே என்ன இருக்கு லோவர் ஐ, பட் இங்கே ஃப்ரைடே டு மண்டே. ஓகே ஓகே ஓகே, ரெண்டுமே லோவர் ஐ, தவறாக சொல்கிறேன். அப்போ எஸ்எம்பி அதுவும் கிடையாது, ரெண்டுமே லோவர் ஐ தான். ஃபைன் ஃபைன். ஃப்ரைடே டு மண்டே இயர் ஆல்சோ, ஃப்ரைடே டு மண்டே. ஓகே, ரெண்டுமே டோட்டல்ஸ் ரெண்டுமே லோவர் ஐ. நோ வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் த டியூஸ்டேஸ். ப்ரீவியஸ் டே லோவை நம்ம டார்கெட் வச்சுக்கலாம், நம்ம செல்ஸ் பார்க்குறோம், அதனால ப்ரீவியஸ் டே லோ நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். தென் 4 hours போங்க. இப்போயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இங்கே வந்து டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் இஎஸ்ல இருந்தது. இஎஸ்ல அது பெருசாக ரியாக்டே ஆகலை. ஸோ நம்ம செல் தான் பார்த்துருக்கோம், இன்னமும் செல் தான் பார்த்துருக்கோம். நம்ம ஒன்றும் பை சைட்ஸுக்கு போகல, ஏன்னா பை சைட்ஸுக்கு மார்க்கெட் எதுவும் பெருசாக ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை. புரியுதுங்களா. சரி, இப்போ இங்கே டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகும், மண்டேவோட 18 தான் டியூஸ்டே. ஓகே, மண்டே 22 2 to 6, தென் 6 to 10. அந்த 6 to 10 லாஸ்ட் ஆஃப் அன் அவர் தான் நம்ம உள்ள போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றா, இந்த ஒரே ஒரு கேண்டில் இருக்குல்ல, நைன் எடுத்துக்கோங்க, இது ஒரு கன்சாலிடேஷன், டைட் கன்சாலிடேஷன். அந்த கன்சாலிடேஷன்லேருந்து மார்க்கெட் எனக்கு செல் என்ட்ரி தரணும்னா பிஎஸ்எல்ஸை போய் ஃபஸ்ட்டு எடுக்கணும். பிஎஸ்எல்ஸை எடுத்தால் தான் எனக்கு எஸ்எஸ்எல் வரும். ஸோ அப்போ நான் வந்து பிஎஸ்எல்ஸ் எடுத்த பிறகு செல் ட்ரேட் எடுக்க பார்ப்பேன். இல்லை அந்த பிஎஸ்எல் எடுக்கிற ட்ரேடே எனக்கு பை ட்ரேடு ஆப்போசிட் ட்ரெண்டாக இருந்தாலும் அதையும் நான் பிடிக்க பார்ப்பேன். ஓகே, அது அங்கே பேஸ்டாக இருந்தால் லிக்விடிட்டியை பொறுத்து இருக்கு, எவ்வளோ மொமெண்டம் மார்க்கெட் போகுன்றதை பொறுத்து இருக்கு. சரி, ஓகே கிளியர். இங்கேயே நீங்கள் பாருங்கள், இது வந்து 29.14, இதுவும் 29.14. அந்த ஹையை வந்து இங்கே தூக்கியிருக்கு மார்க்கெட், பட் இங்கே எடுக்கல. 29.14 வந்து கீழே தான் இருக்குது. அப்போ இது லோவரை, அது ஹையரை, அதுவே உங்களுக்கு எஸ்எம்டி தான். எனக்கு பிடிஆர்எஸ் இருக்கான்னு தேட போகிறோம். சேம் அதே பிடிஆரே 1 hour ஃபேரடி கப், இது போதும். 1 hour ஃபேரடி கப்பில் தான் மார்க்கெட் அகைன் டேப் ஆகுது. எப்போ 9 to 10 டியூஸ்டே. இங்கே எடுத்துக்கோங்க, 1 hour எடுத்துக்கோங்க. 1 hour ஃபேரடி கப் இங்கேயும் மேலே இருக்குது. ஓகே, டேப்பே ஆகலை, இதுவும் எஸ்எம்டி தான். மேபி இதை எடுத்துடலாம், அது ஒரு கன்சல்டேஷன், அது காமிக்கிறதுக்காக தான் வச்சுருந்தேன். சரி, இதை எடுத்துக்கோங்க. 9:30 ஓகே, இங்கே 9:30 ஸ்டார்ட் ஆகுது. 9:30 ஸ்டார்ட் ஆகும்போது இந்த லோலான ஸ்வீப்பே ஆகலை, சரிங்களா. 1 2 3 இந்த ஈக்குவலான ஸ்வீப் ஆகலை, கரெக்டாக ஸ்வீப் கொடுத்தான். எப்போ 9:40 ஸ்வீப் கொடுத்தாச்சு மார்க்கெட். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இங்கே லோ ஸ்வீப் ஆச்சுன்னா இந்த ஐ ஸ்வீப் ஆகணும்ல. நான் என்னோட என்ட்ரியே வந்து இந்த 1 hour ஃபேரடி கப்பில் போய் தொட்ட பிறகு தான் எடுக்க போகிறேன்னு வச்சிருக்கேன் செல்ஸு. ஏன்னா நான் என்ன சொன்னேன், நான் செல் பார்க்க போறேன்னா அந்த கன்சல்டேஷனோட ஹையை நான் மார்க்கெட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ கன்சல்டேஷனோட ஹையை மார்க்கெட் எடுத்தாதான் நான் ட்ரேட் வந்து செல்லுக்கு பார்க்க முடியும். அப்போ அந்த ஹை போற வரைக்கும் மார்க்கெட்டு பை தான் ஆகும்னா, அந்த பை வந்து நான் இன்வாலிடேட் ஆகாம டிபி அடிக்கிறதுக்கு செல்ஸை வந்து எடுத்துருக்கணும், செல் சைட் லிக்விட் எடுத்துக்கணும். ஸோ மார்க்கெட்டிங் எஸ்எஸ்எல் எடுத்துட்டு தான் பிஎஸ்எல் போகுது. இப்போ இது எனக்கு ஒரு ட்ரேட், குட்டி ட்ரேட் தான், ஆனால் நல்ல ட்ரேட். சரி, எஸ்எம்டி என்ன இருக்கான்னு பார்க்க தான் வரேன்.
இங்கேயும் பாருங்க, இது 30 டிசம்பர் 235 எடுத்திருக்கா மார்க்கெட். 945 உள்ளதான் இருக்கு. 945 பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த லோல இருந்து 945 பார்த்தீங்கன்னா ஹையர் லோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம பார்க்க முடியும். நமக்கு எங்க ட்ரேட் செட்டப் இருக்குன்னு பார்ப்போம். தென் இதுல 945 லோவர் லோ, ஹையர் லோ டு லோவர் லோ. இது எஸ்எம்டி செட்டப் தான். See guys, இங்கேருந்து மார்க்கெட் டக்குன்னு மேலே போய் பிஎஸ்எஸ் கலெக்ட் பண்ணுச்சு. நோ என்ட்ரி. ஓபி இருக்கு, பட் நான் ஓபி அவ்வளோ பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். பி ஆனஸ்ட். ஓபி என்ட்ரி, பர்ஃபெக்ட் என்ட்ரி இது, பட் நோ என்ட்ரி. மார்க்கெட் போய் டீப் ரீச் ஆகிடுச்சு. ஒன் ஹவர் எஃப்இஜி ரீச். இங்கே 1 மினிட்ல பார்த்துடலாம். இங்கேருந்து டேரெக்டாக கிளம்பி போயிட்டு ஓகே இதுவும் நோ என்ட்ரி. ஸோ எனக்கு இங்கே வந்து டிபி எதுவும் என்ட்ரி எதுவும் கிடைக்கல. ஃபைன். இப்போ நான் என்னோட எய்ம் என்ன, 1 ஹவர் ஃபேரலி கேப் இங்கே மார்க்கெட் ட்ரிகர் ஆயிருக்கு. பட் இஎஸ்ல 1 ஹவர் ஃபேரலி கேப் ட்ரிகர் ஆகல. இதே ஒரு எஸ்எம்டி தான். சரிங்களா? 1 ஹவர் ஃபேரலி கேப் ட்ரிகர் ஆனோடனே அங்கே நான் செல்ஸ் தானே பார்க்க போகிறேன். அப்போ இந்த செல் கிடைக்குதா நான் பார்க்கலாமே. சிம்பிள். ஹை எஃப்இஜி கீ லெவல் 1 ஹவர் இருக்கு. மேனிபுலேஷன் நடந்துச்சு. எனக்கு இங்கே வந்து பாடி க்ளோஸும் ஆயிடுச்சு இந்த எஃப்இஜி உள்ள. நான் எஃப்இஜி வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. ஐஎஃப்இஜி எடுத்துருவேன் நான். 10 o'clock. இட்ஸ் பர்ஃபெக்ட் மேக்ரோ டைமிங். எனக்கு மேக்ரோ மேனிபுலேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்படி மேனிபுலேஷன் பண்ணாங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பிஎஸ்எல்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. பாருங்க, 1 2 அந்த பிஎஸ்எல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ எஸ்எஸ்எலுக்கு மார்க்கெட் நகரணும். ப்ளஸ் மேக்ரோஸ் வேற நல்ல ட்ரெண்ட் தான். 1 ஹவர் ஃபேரலி கேப்லையும் மார்க்கெட் ட்ரிகர் ஆயிருக்கு. இந்த என்ட்ரி எடுத்துப்பேன். எப்படி ப்ரோ பை எஃப்இஜி போய் நீங்கள் செல் எடுக்கிறீங்கன்னா திங்க் பண்ணுங்க. ப்ரீமியம்ல இருக்கக்கூடிய பை எஃப்இஜி போய் நமக்கு ஒர்க் ஆகுமா? அதான் டபுள் கன்ஃபர்மேஷன் சொல்றேன். அது ப்ரீமியம்ல இருக்கு பை எஃப்இஜி ஒர்க் ஆகாது. ரெண்டாவது அங்க வந்து பாடி க்ளோஸ் வச்சு ஆப்போசிட் கலர் கேண்டில். அதுக்கப்புறம் தான் நான் என்ட்ரி எடுக்கிறேன். நிறைய பேர் உள்ள என்ட்ரு ஆகும்போது எடுத்துருவாங்க. நான் அகைன் கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுக்கும்போது சம்டைம்ஸ் என்ட்ரி மிஸ் ஆகும். அதுவும் நானே சொல்லிடுறேன், சம்டைம்ஸ் என்ட்ரி மிஸ் ஆகும். ஓகே, ஆஸ் யூஷுவல் நான் எடுத்துட்டு வந்து ஃபுல்லா இந்த லோ வரைக்கும் வைக்க மாட்டேன். ஏன்னா இந்த லோ தான் இப்போதான் இது எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கா கிரியேட் ஆன லோ. அது பிஃபோரா இருக்கக்கூடிய அதனுடைய பாடி வரையும் வச்சுக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? வைக்கிறேன் கைஸ். 3.4 ஹவர் போட்டிருக்கு. ஹிட்டே ஆகாம கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கான். எப்போ ஹிட் ஆகிறான்? 10:43 தான் ஹிட் ஆகிறான். இது நடுவில் நான் ஹோல்ட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா 3 ஹவரில் என்னோட பார்சல்ஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஐ மீன் ஃபுல் ட்ரேடை கூட புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். 3 ஹவருக்கும் 3.4 ஹவருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. போதும்னு சொல்லி வெளியே வந்துட வேண்டியதான். 3 ஹவர் ஈஸிலி. அவ்வளோதான். ஓகே, அகெயின் சி டிபி இங்கே பெண்டிங்கில் இருக்கு. இந்த டிபி இங்கே பெண்டிங்கில் இருக்கு. ஆனால் நீங்கள் இங்கே பாருங்க, நடுவில் ஒரு கன்சல்டேஷன் போட்டிருக்கானுங்க. இந்த 10 அதாவது மேக்ரோஸ் டு மேக்ரோஸ் இது நடக்கும் கைஸ். இதனால நான் 10:10 10:50 வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணாம தவிர்ப்பேன். ஃபர்ஸ்ட் மேக்ரோஸ் ரொம்ப பயங்கரமா வேலை செஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன். செகண்ட் மேக்ரோஸே வேஸ்ட். இதே ஃபர்ஸ்ட் மேக்ரோஸ் நல்லா வேலை செஞ்சுட்டு செகண்ட் மேக்ரோஸ் வரைக்கும் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆச்சுன்னா டிபிஎம் பெண்டிங்ல இருந்ததுன்னா நான் செகண்ட் மேக்ரோஸ் ட்ரேட் பண்ணுவேன். சரிங்களா? அதில் நான் கொஞ்சம் கொஞ்சமா லைவ்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் கத்துக்க முடியும். அதை வந்து நான் இன்னும் ஒரு கோர்வையா சொல்லலை. நான் இன்னும் தெளிவாக சொல்றேன் அப்கமிங் வீடியோஸ்ல. சரி, இப்போ நான் செகண்ட் மேக்ரோஸ் ட்ரேட் எடுக்கும்போது அதுக்கும் எனக்கு எஸ்எம்டி வேணும். சரிங்களா? இப்போ இங்க எடுத்து பாருங்க, நல்ல ஒரு கன்சல்டேஷன், ஒரு மேனிபுலேஷன் பண்ணியிருக்கான். ஆனா ப்ரீவியஸ் லோ எடுக்கவே இல்லை. அதானே நம்ம டிபி. இந்த லோலாம் சேர்ந்தது தானே நம்ம டிபிஏ. ஓகேங்களா? 946 எடுக்கவே இல்லை. நீங்க என்ன பண்ணணும், 946ல இருந்து இதோ இங்க இருக்குல்ல 1046 1043 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹையர் லோவா இருக்கு. அது இங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. 946ல இருந்து 1043 1045 வரைக்கும் பாத்தீங்கன்னா லோவா இருக்கு. அப்ப எனக்கு எஸ்எம்டி தானே இது. ஓகே, கிளியர் எஸ்எம்டி. தென் எப்போ சொன்ன மாதிரி தான் எஃப்இஜிக்கு வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐஎஃப்இஜி கிடைச்சா எடுத்துருங்க, நோ ப்ராப்ளம். அப்படி எஃப்இஜி வந்துருச்சுன்னா நீங்கள் எஃப்இஜிலே போகலாம். இப்போ கீழே இருக்கக்கூடிய செல்ஃப் ஹேராலிகா போயிட்டு எனக்கு செல் கொடுக்குமா? டிஸ்கவுண்ட்ல இருந்து எப்படி எனக்கு செல் ஆகும்? டிஸ்கவுண்ட் செல் ஆகாது. அதனால தான் நான் டிஸ்கவுண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஃப் ஹேராலிகா அப்போ பைக்கு எடுத்துக்கிறேன். ஓகே, பாடி கிளாஸ் வச்சிருச்சாங்க இப்போ பையா. அதுக்கப்புறம் தொட்டிருக்கு 10:47 10:48. சி நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மேக்ரோ வந்து ஸ்டார்ட் ஆகுது என்னவோ 10:50 தான். ஃபர்ஸ்ட் மேக்ரோ 9:50 தான். ஆனால் அது பிஃபோராகவே மார்க்கெட் மேனிபுலேஷன் பண்ணிடுச்சுன்னா மேக்ரோஸோட பிஃபோர் 5 மினிட்ஸ் வந்து நீங்க என்ட்ரி எடுக்க ஆரம்பிக்கலாம். தப்பு கிடையாது. மேனிபுலேஷன் ஆயாச்சு 10:43. தட்ஸ் வை நான் மேக்ரோ ஸ்டார்ட் ஆகணும்னே என்ட்ரி எடுக்கிறேன். மேக்ரோ ஸ்டார்ட் ஆகணும்னே பாருங்க நல்லா போயிருக்கு. இது எதுக்கு நான் திருப்பி சொன்னேன், நிறைய வாட்டி நான் பிகினரா இருக்கும்போது, எப்போ பிகினர் தான், நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணுறேன் மேக்ரோஸ். அப்போ எனக்கு என்ட்ரி மிஸ் ஆகிட்டே இருக்கு.
ஆனா நான் நினைச்ச டைரக்ஷன்ல நல்ல மார்க்கெட் போயிடும். ஒரு 10 என்ட்ரிகள் இருக்குன்னா ஒரு 4ல இருந்து 5 என்ட்ரி எனக்கு மிஸ் ஆயிடும். மேக்ரோ வந்தாதான் என்ட்ரி பாப்பண்ணும் போது, ஆனா மேக்ரோஸ் பிஃபோராகவே எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கும். நான் மேக்ரோ பிஃபோர் போய் எடுப்போம், அப்பவும் பார்த்து எஸ்எல் அடிக்கும். அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், மேக்ரோஸ் பிஃபோர் மார்க்கெட் மேனிபுலேஷன் கொடுத்துச்சுன்னா நம்மளுக்கு மேக்ரோ எஸ்எல் அடிக்காது. மேக்ரோக்கு பிஃபோர் மார்க்கெட் மேனிபுலேஷன் கொடுக்கலன்னா மேக்ரோஸே நம்மளுக்கு மேனிபுலேஷன் கொடுத்துட்டு தான் டிபி போகும்ன்றத. ஸோ ஆல்வேஸ் மேனிபுலேஷன் எஸ்எம்டின்றது நம்மளுக்கு ரெண்டும் சேம் தான். அதை ஒரு என்ட்ரி முன்னாடி பார்த்துட்டு எடுங்க, அது இல்லைனா என்ட்ரி எடுக்காதீங்க. இதான் என்னோட என்ட்ரி மாடல். PO3 இருக்கும், கன்ஃபார்மா PO3 இருக்கும். சரியா? என்னாச்சு? ஓகே ஃபைன். இதோ பாருங்க, இதே ஒரு AMD அவ்வளோதான். ஆல்ரெடி நம்ம ஒரு 3 ஹவர் ப்ராஃபிட் பண்ணி வச்சிருக்கோம் செல் ட்ரேட்ல. இப்போ திருப்பி இங்கே லாங் போகிறோம். அப்போசிங் தான், இல்லைன்னு சொல்ல, பட் எல்லாமே ரைட்டாக இருக்கே, செட்டப்கான க்ரைட்டீரியாஸ் எல்லாமே அலைன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதுக்கு மேலே யோசிக்கக்கூடாது, எடுத்து தான் ஆகணும் நம்ம ட்ரேடை. இந்த ஐ வரைக்கும்ன்றது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் வைக்கிறேன். சி 4.3 RR, பட் அது ரீச் ஆகுது 11:20, எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இல்லை நான் ரைட்டாக 11:10க்குலாம் முடிச்சிடுவேன் அப்படின்னா ஓகே. 11:10 எங்க அரௌண்ட் இங்கே இருக்கு 11:10. அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 4 ஹவராவது மினிமம் பண்ணிருக்கலாம். 3.5 3 to 4 hour அந்த ஒரு ஆவரேஜிங் பண்ணிருக்கலாம், இல்லை 3 hour க்ளோஸ் பண்ணிருக்கலாம். இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 கூட போதும். 6 ஆல்ரெடி மண்டேவோ மேக் பண்ணிருக்கீங்கல்ல. தட்ஸ் இட். ரெண்டுமே மேக்ரோ ட்ரேட் தான், ரெண்டுமே மேனிபுலேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுக்கல, மேனிபுலேஷன் ஆன பிறகு தான் எடுக்கிறோம். அதனால தான் நம்மளுக்கு எஸ்எல் அடிக்காம கரெக்டாக டிபி போகிறது. ஓகே, Tuesdays finished. Then now we are going to see Wednesday. See Tuesday ஒரு ரேஞ்ச் டே. மண்டேவோட ஐஸ் லோஸ் கூட தான் மார்க்கெட் சுற்றி இருக்கு. டியூஸ்டே ஒரு ரேஞ்ச் டே. அப்போ வெனஸ்டே நல்லா வெடிக்கும். ESலையும் டியூஸ்டே ரேஞ்ச் டேவாக தான் இருக்கு, வெனஸ்டே கூட தான் இருக்கு. ஓகே, வில் சி வீக்லி லோ, அதான் நம்ம டார்கெட்டாக இருக்க போகிறோம். தென் 4 hours இங்கே பாருங்க, நல்லா ஒரு ஃபாலோ இருக்கா, டியூஸ்டே பொறுமையாக ஃபாலோ இருக்கு. ஓகே, ஸோ ரேஞ்ச் டியூஸ்டே ஹை டு டியூஸ்டே லோ. ஒரே ஒரு ஓபி மட்டும் இருக்கு, ஃபேர் வேல்யூ கேப் இல்லை, ஓபி மட்டும் இங்கே ப்ரெசென்ட்ல இருக்கு. ஸோ அதை நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி இங்கேயும் பார்க்கலாம், ஹைலேருந்து இந்த லோ வரைக்கும் கனெக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து வெனஸ்டே 18 போட்டிருக்கோம். இந்த வெனஸ்டே டியூஸ்டே 18, 22, 2 to 6. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. மேலே ஒரு ஃபேராலி கேப் இருக்கு, ஆனால் அது ப்ரீமியம் இல்லை, அதனால நம்ம சூஸ் பண்ணல, அதை விட்டுருங்க. சரி, இப்போ இங்கே இருக்கிற இந்த ஓபி ஆர் எனி திங் நம்ம எடுத்துக்கலாம். 1 hour போகும்போது இன்னொரு கிளாரிட்டியாக இருக்கும். மேபி ஆனால் ஒரு எஃப்இஜி கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. 1 hourல எஃப்இஜி இருக்கு. சரி, நம்ம எஃப்இஜின்னு கன்சிடர் பண்ணிப்போம். 1 hour எஃப்இஜி, தென் திஸ் இஸ் த 1 hour ஓபி. ஓகே, விக்கு பெருசாக இருக்கிறதுனால பாடியிலேருந்து ட்ரா பண்ணுறேன். எப்போ அதெல்லாம் 8 to 9 தெரிஞ்சு போச்சு. அப்புறம் 9 o'clock மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே செல் அடி தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கும். வேற எந்த எய்மும் கிடையாதுங்க. ரொம்ப ஈஸி இல்லை, செட்டப் எதாவது கிடைச்சிட்டா. நியூயார்க்கு கண்டினியூஷன் பண்ணுது, வேற ஒன்றும் பண்ணல, ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு கண்டினியூஷன் பண்ணுது. சிஆர் ஆல்சோ 0.5க்கு மேலே ஆல்ரெடி டேப் டு எஃப்இஜி தான், பட் நோ ப்ராப்ளம், எஃப்இஜி தான். ஓகே, அந்த எஃப்இஜி மார்க் பண்ணி வச்சுப்போம். கரெக்டாக 8 to 10, 8 to 9 போய் ரீச் ஆயிடுச்சு. தட்ஸ் இட். இப்போ நம்ம 15 பார்க்கலாம், சும்மா தான். டேரக்டாக 1 minute போயிடலாம். ஒரு ஏஎம்டிக்காக நான் 15 minute என்ன இருக்கான்னு பார்க்கலாம். இருக்கே, சரி, கன்சாலிடேஷன், இவனே மேனிபுலேஷன். அவ்வளோ தூரம் மேனிபுலேஷன் ஆகும். கீழே அவ்வளோ முக்கியம்ல, மேனிபுலேஷன் ஆகிட்டு கீழே அவ்வளோ தான் மார்க்கெட் இறங்கணும், எல்லாம் வேஸ்ட்டு. இவ்வளோதான், இதான் நடந்திருக்கீங்க. தென் இப்போ இந்த இடத்துல போய் ட்ரேட் பார்க்க போகிறோம். அது 9 o'clock மார்க்கெட் போய் ரீச் ஆயிடுச்சு. ஓகேயா, 9 o'clock ரீச் ஆயிட்டு இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐஎஃப்இஜி கிரியேட் ஆகிட்டான். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரீமியம் வந்து பை எஃப்இஜி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது. அதனால நீங்கள் பை மார்க் பண்ணுறது ப்ரோஜனம், செல்லுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 9:30 கரெக்டாக அந்த ஐஎஃப்இஜியில் டேப் பண்ணிக்கலாம். அப்போ அது நல்லா ஹை ப்ராபிலிட்டி ட்ரேட் தானே. So here also same. கரெக்டாக உள்ள என்ட்ரு ஆகிட்டு தான் 1 minute போங்க. ஓகே, 1 minute. கைஸ், நம்ம வெனஸ்டே தானே பார்த்துருக்கோம். வெனஸ்டே 31st. சீரியஸ்லி லாஸ்ட் ட்ரேடிங் டே ஆஃப் த இயர் எவ்வளோ நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல. கிரேட். இப்போ பாருங்க கைஸ், எவ்வளோ லிக்விடிட்டி ஒரு மார்க்கெட் போயிருக்கு.
இதில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஏஷியன் மார்க்கெட்டை வச்சுக்கோங்க. ஏஷியன் மார்க்கெட் ஆல்ரெடி எடுத்தாச்சா? இப்போ லண்டன் மார்க்கெட் 3 AM எங்கே இருக்குது? ஓகே, லண்டனோட லோ தான் நம்ம டிபி. ஃபைன், சூப்பர். ஏஷியன் லோ இல்லைனா லண்டன் லோ. நம்ம செல் எடுக்கிறோம், ஆனால் லண்டன் லோன்னு சொல்கிறேன். பை எடுத்தால் லண்டன் ஐன்னு சொல்லுவேன். 9:30 எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? 9:30 கரெக்டாக எஃபிஜில் அடிச்சானுங்க, கீழே இறக்குறானுங்க. உங்களுக்கு அங்கே ஒரு ஃபெராலி கேப் சடனாக ஒரு ஐஓஎஃப்டி கொடுத்து கிரியேட் ஆயிடுச்சு. அது 9:34K என்ட்ரி. இதை தான் சொன்னேன். ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து மார்க்கெட் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். முன்கூட்டியே எஸ்எம்டி கிடைச்சாச்சு, முன்கூட்டியே மேனிபுலேஷனும் கிடைச்சாச்சு. உங்களுக்கு அப்படியே டைரக்டா என்ட்ரி போயிட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, இது ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரிஸ்ல வந்து லிக்விடிட்டி டு லிக்விடிட்டி டிராவல் ஆகும். ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட்னாலே என்ன அர்த்தம்? இப்போ நீங்க வந்து பை எடுக்க போறீங்கன்னா மார்க்கெட்டு கீழே வரும், அப்போ செல் ஆகி வரதா ரீட்ரேஸ்மெண்ட். அப்போ அங்கே பைக்கு நிறைய லோஸ் நின்று இருக்கும், அதை எடுத்துரும். சரிங்களா? ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் நான் இப்போ தான் காமிச்சேன், மண்டே பார்த்தோம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் என்ட்ரினா லிக்விடிட்டி, அதுவும் எஸ்எம்டி தேவை, அதுவும் மேனிபுலேஷன் தேவை. இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து 9:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் மேனிபுலேஷன்லாம் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நோ ப்ராப்ளம். இது நீங்க டைரக்ட் எக்ஸ்பான்ஷன் வித்தின் த 15 மினிட்ஸ் குள்ள எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். இது 2 தான் நடக்கும்னு சொல்லிட்டு, வேற எதுவும் நடக்காது பெருசா. சரிங்களா? டெல்லி எஸ்எம்டி வேணா கம்பேர் பண்ணலாம், பட் அது தேவையில்லை. இருந்தாலும் பார்க்கலாம் இருங்க, 1 மினிட் எதனா இருக்கான்னு. அந்த பீடியரை கேண்டில் வச்சு தான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் 9:31, இங்கேயோ 9:31. ஓகே, 9:31 எந்த கேண்டலோட ஐ எடுத்துருக்கு? கேண்டில் எஸ்எம்டியாக தான் இருக்கும், ஸ்ட்ரக்சரல் எஸ்எம்டி கிடையாது. 28லேருந்து 31 ஹை, அங்கே ஒன்று லோவராக இருக்கணும் இல்லை ஈக்குவலாக இருக்கணும். 28 to 31 ஈக்குவல் பாருங்க, ஒரே ப்ரைஸ் காமிக்குதா? ஈக்குவல். ஓகே, ஒரு பேரில் ஈக்குவல் வந்து ஒரு பேரில் வந்து ஹை லோவாக இருந்தாலுமே அது எஸ்எம்டி தான். இங்கே ஹையர் ஹை, இங்கே ஈக்குவலைஸ். ஓகே, பர்ஃபெக்ட் எஸ்எம்டி. நம்மளுடைய பிடிஆர் இதுதான் 1 மினிட்ல. யூ ஆர் 3 minutes டு திங்க், தட்ஸ் இட். 34, 35, 36 அதுக்குள்ளே திங்க் பண்ணி என்ட்ரி எடுத்தே ஆகணும். டிபி எடுத்துட்டு வந்து ஃபுல்லாக கீழே வைக்கிறோம். பார்ஷியல்ஸ் நம்மளுக்கே தெரியணும் கைஸ். 4.5 ஆர் பார்ஷியல்ஸா, 3 ஆரா நம்மளுடைய, சாரி 4.5 ஆர் ஃபுல் டிபியா, 3 ஆரா நம்மளுடைய பார்ஷியல்ஸ். 3 ஆர்லாம் ஈஸியாக வந்துட்டு இருக்கும். இதுவே 2 ஈஸி. 3 ஆர்லாம் இங்கே வந்துருச்சு, தாராளமாக போதும். இப்போ இங்கேருந்து திருப்பி மேலே போகுது, என்ன பண்ணலாம்? இந்த ஃபீச்சர் வரைக்கும் டேப் ஆகிட்டு திருப்பி விழுதான்னு பார்க்கலாம். விழுந்திருக்கு, நீங்கள் அங்கேயாவது க்ளோஸ் பண்ணிடணும். ஹோல்ட் பண்ணாது நமக்கு எழுதாது. லாஸ்ட் ட்ரேடிங் டே ஆஃப் த இயர் இங்கே வந்து ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி எனக்கு 4.5 ஆர் வேணும்னு சொல்கிறத விட 3 ஆர் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? தென் ரீஎன்ட்ரிலாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதே தான், லாஸ்ட் ட்ரேடிங் ஆஃப் த இயர் மறுநாள் லீவு. செகண்ட் மேக்ரோஸ்லாம் போய் ட்ரேட் பண்ணுறது நீங்கள் ட்ரேட் பண்ணாமே இருக்கலாம் சேஃப்டியாக. சரிங்களா? ஏன்னா லிக்விடிட்டி வந்து ரீச் ஆகிட்டான், செகண்ட் மேக்ரோஸில் தான் போய் ரீச் ஆகிறானே. டிபி அப்போ தான் ரீச் ஆகிறான், அப்போ நீங்கள் அங்கே ட்ரேட் பண்ணாமே இருக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் மேக்ரோஸ் சொன்னால் என்ன ட்ரேட் இருக்கான்னு பார்க்குறேன். இந்த கண்டினியூஷன்லாம் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா ஒரு ஃபிபு போட்டு பாருங்க, அதெல்லாம் ரொம்ப கீழே வந்துருச்சு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. எடுத்திருந்தீங்கன்னா திருப்பி உங்கள் மேனிபுலேஷன் அடிச்சுட்டு தான் இருக்குது. இந்த எஃபிஜில் போட்டிருப்பீங்க அதிகபட்சம், அவ்வளோதான். இதுதான் பண்ணிருக்க முடியும், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை இந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணது இன்னொரு ரீசன் சொல்லலாம், மேக்ரோ இது எஸ்எம்டி எடுத்து பாருங்க, அவாய்ட் ஆகிடும். தட்ஸ் இட். இது வந்து நீங்கள் எடுத்துருக்கலாம் 10 o'clock பொறுமையாக மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கும். 23:46 வந்தாலே போதும். 43 கிட்ட வந்திருக்கேன் கைஸ். நான் நிறைய டைம்ஸ் 1 hourலாம் போதும் புக் பண்ணிட்டு போயிருக்கேன். அந்த மாதிரி புக் பண்ணி கண்டிப்பாக அந்த ட்ரேட்ஸ்லாம் ஃபைன். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எடுத்திருந்தா குட். அதுக்கப்புறம் எண்டிங் எடுத்தீங்கன்னா மிஞ்சி போனால் இங்கே ஒரு எஸ்எல் வாங்கிட்டு திருப்பி இங்கேருந்து எடுக்கும் போது ஒரு 1 hour 1.5 hour கிடச்சிருக்கும். பிரேக் ஈவன் டே ஆர் 1 hour + டே முடிஞ்சிருக்கும். இதை அவாய்ட் பண்ண தெரியலனா சரியா? அகெயின் தேர்ஸ்டே லீவ், நியூ இயர்ன்றதுனால லீவு. இப்போ நம்ம ஃப்ரைடே பார்க்க போகிறோம். ஃப்ரைடே சூப்பர். ஐ திங்க் அப்போ தான் அந்த வார் கொஞ்சம் இம்பாக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன், யூஎஸ் vs வெனிசுலா. ஸோ ஈக்விட்டிஸ் ஃபுல்லாகவே ஃபாலோ ஆகிடும். வாரன்னு காதில் கேட்டாலே போதும், ஈக்விட்டிஸ் கீழே தான் விடும். சி ஃப்ரைடே எப்படி முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? வெனஸ்டே ஓகே, ஃப்ரைடே பாருங்க. லாங் ரேஞ்ச் டே வந்தோடனே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை, அது பாருங்க, வெனஸ்டே ஃபஸ்ட்டு ஒரு டிபி டைட்ஸ். அப்போ செகண்ட் டிபி எங்கே நீங்கள் யோசிக்கணும். இந்த லோலேருந்து ஹை வரைக்கும் ஃபிபோ போட்டு என்னுடைய செகண்ட் டிபின்றது 0.5 தான். ஓகே, ரெண்டாவது
லாங் ரேஞ்ச் டே வந்துருச்சுனாலே ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே ஹை ரெண்டுத்தையும் மார்க் பண்ணுங்க. டியூஸ்டேலாம் மார்க் பண்ணதுக்கு காரணம் மண்டே கூட தான் இருந்தது. மண்டே மார்க் பண்ணதுக்கு காரணம் ஃப்ரைடே வந்து ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஆனால் நான் டியூஸ்டே ட்ரேட் பண்ணும்போது மண்டேவோட ஹைஸ் அண்ட் லோ மார்க் பண்ணி தான் ட்ரேட் பண்ணேன். ப்ரீவியஸ் டே ஹை இந்த மாதிரி மார்க் பண்ணி வைங்க. அட் த சேம் டைம் இங்கே மார்க் பண்ணுங்க. ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே ஹை. Then go to 4 hours. இப்போ கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இது ப்ரீவியஸ் லோ ஒரு டிபி 0.1 ஒரு டிபி, அது கீழேனா இந்த லோஸ்ல இருந்தால் ஒரு டிபி, அதான் இந்த எஃபிஜி வர வரைக்கும். இது ப்ரீவியஸ் டே ஹை. இங்கே எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது. ஐஎஃப்ஜி எடுத்துக்கலாம். 4 ஹவர்ஸில் இங்கேயும் பார்க்கலாம். 1 ஹவர்ஸ்லேயே இருக்கும். இருந்தாலும் நான் இப்போதைக்கு அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுதான் டேப்பாக இருக்கு. இங்கே ஃபைன் எஃபிஜி இருக்கு. ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக எஸ்எம்டி இருக்குன்னு நினைக்கிறேன் guys. இதை பாருங்க. 31st 6 AM. ஆமாம், 31st 6 AM எங்கள் ஸ்வீப். ஓகே, எஸ்எம்டி இது 31st 6 AM மேலே வந்துருச்சு. 6 AM ஆஃப் ஃப்ரைடே. ஐ மீன் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா வெனஸ்டே 6 AM ஐக்கு மேலே தான் இருக்கு, ஃப்ரைடே 6 AM ஐஸ். பட் இஎஸ்ல பாருங்க, வெனஸ்டே 6 AM ஐஸ்ல இருந்து ஃப்ரைடே 6 AM ஐஸ் கீழே இருக்கு. இப்போ இதே உனக்கு எஸ்எம்டி தான். ஒரு 1 hour டைம் ஃப்ரேம். பட் ஃபர்ஸ்ட் என்னோட வியூ வந்து பைஸ். ஏன் பைஸ்ன்றது சொல்றேன். ஏன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறது இங்கே தான். சரிங்களா? இது ஃபுல்லாக ஈக்குவலைஸ். நான் எதிர்பார்த்தது இன்னொன்று சொல்ல மாட்டேன். செல் வியூவில் வந்து பயங்கரமான செல் வியூ இதில் இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் டே டைம் ஃப்ரேம் 5000 மார்க் பண்ணி வைங்க. அவ்வளோ தூரம்லாம் போகும்னு நம்மளுக்கு தெரியுமானா தெரியாது. பட் செஷன் கிட்ட போகும்போது நீங்கள் யோசிங்க, மார்க்கெட் இது வரைக்கும் போயாச்சு. ஆல்ரெடி 6 AM அங்கே போயாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் பொறுத்தவரை அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா மேனிபுலேஷனும் பண்ண மாதிரி இருக்கும் அங்கே மேலே போச்சுன்னா. ஸோ எனக்கு இப்போ செல் ஆகணும்னா டே டைம் ஃப்ரேம் 5000 மார்க்கெட் செல்லு கொடுத்தா நான் பயங்கரமாக எடுப்பேன் அந்த என்ட்ரி. அது வரைக்கும் நான் பை பார்க்கலாமா பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து சப்போர்ட் ஆகுது எனக்கு. சரிங்களா? இப்போ இதை எடுத்துக்கோங்களேன். இது வந்து எனக்கு பிபி. இந்த ஹையை தாண்டி பாடி க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் கரெக்டாக 2 AM தொட்டுட்டு தான் 3 AM கொடுக்குது. நான் எப்பவுமே 3 to 4 AM நம்புவேன். சில்வர் புல்லட் அது. ஓகே, 3 to 4 AMன்றதுல தான் எனக்கு ஒரு ஃபெராலி கேப் இருக்கு. அந்த ஃபெராலி கேப்பை மார்க்கெட் எப்போ தொட்டாச்சு. பட் ஒரு ஸ்வீப் அடிச்சுட்டு தான் 9:30 மேலே போகுது. இந்த பைஸ் அண்ட் அந்த செல்ஸ் ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்க முடியும் கரெக்டாக ட்ரேட் பண்ணோம்னா. எதனா ஒன்று நீங்கள் ப்ராஃபிட் பண்ணால் போதும். பட் நான் ரீகேப்ன்றதுனால எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இதுலயே பாருங்க, எஸ்எம்டி பாருங்க. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன, நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். 2 AM ஃப்ரைடே 2 AM கீழே மார்க்கெட்டிங் வந்தாச்சா 9. உங்களுக்கு எஃபிஜிலாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது பாருங்க, எஃபிஜிலாம் இருக்குது. 1 hour எஃபிஜி எல்லாமே இருக்குது. இதுவே நீங்கள் ஃப்ரைடே 2 AM பாருங்க. ஃப்ரைடே 2 AMலேருந்து ஃப்ரைடே 9 AM மேலே தான் இருக்குது. ஸோ இது ஹையர் லோ. ஓகே, ஹையர் லோ. இது ஃப்ரைடே 2 AMலேருந்து ஃப்ரைடே 9 AM லோவர் லோ. பட் ரெண்டுத்துக்குமே எஃபிஜி சப்போர்ட் ஆகும். 15 மினிட் போனீங்க வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஏஎம்டியாக இருக்கும். பாருங்க, அக்யூமுலேஷன், இவன் மேனிபுலேஷன், இவன் டக்குன்னு டிஸ்ட்ரிபியூஷன் அடிச்சிட்டான். பிஎஸ்எல்ஸ் கலெக்டட். அதே மாதிரி இங்கே 15 மினிட்ல பாருங்க, பர்ஃபெக்டா இருக்கா? இது 1 hour எஃபிஜி இது இந்த லைன். ஓகே, தென் ஐ எம் கோயிங் டு சி ட்ரேட் இன் 1 minute டைம் ஃப்ரேம். ஓப்பனிங் ரேஞ்ச் மார்க்கெட் ட்ரேட் இது. அப்படி கிடைக்கலாம் நம்ம செல் ட்ரேட்ஸ் போயிடலாம். எஸ்எம்டி இருக்கணும் எனக்கு. ட்ரேட் 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 9:30 அப்புறம் மார்க்கெட் கீழே வந்து ஃபைன். இந்த ஐஎஃப்ஜி நீ ட்ரேட் எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் டே ஐ தான் நம்ம டார்கெட். ப்ரீவியஸ் டே ஐ தான் முன்னாடி எடுத்துட்டானே. 9:30 போய் ப்ரீவியஸ் டே எடுத்துட்டான். அப்போ டே ஐஆர்எல் தான் இன்னொரு டார்கெட். ஃபர்ஸ்ட் கேண்டில் லோட வைக்கல, நான் ஸ்ட்ரக்சர் லோட வைக்கிறேன். ஓகே, 2.88ன்னு போட்டிருக்கு. அது போகும்போது உங்களுக்கு 3 hour அடிச்சிடும். மினிமம் 2 hour வச்சுக்கோங்களேன். குட் ட்ரேட். ட்ரேடோட டைம் 9:44. இது 9:44ன்றது ஓப்பனிங் ரேஞ்ச் மார்க்கெட்டே கிடையாது. இது கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் 15 minutes கிடையாது ட்ரேட் தான். ஃபைன். மேக்ரோஸ்க்கு முன்னாடி எடுப்போம்னு சொன்னால மேனிபுலேஷன் ஆயிடுச்சு. ஸோ மேக்ரோஸ் ஓப்பன் ஆகும்போது போய் டிபி கொடுத்துட்டான் 950K. அதுக்கும் மேலே நான் போயிட்டு வெயிட் பண்ணி பையா ஒன்றான்னு சொல்லவே மாட்டேன். நான் டேட் எஃப்எம் ஐஆரில் இருக்கேன். எனாஃப் எனக்கு. ஓகே, ஃப்ரைடே. ஸோ
நம்ம டார்கெட் படி அதை ரீச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், வெயிட் பண்ணலாம். அங்கேருந்து பை தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், பைக்கான சினாரியோஸ் எதனா எனக்கு கிரியேட் ஆகுமான்னு பார்ப்பேன். பைக்கான சினாரியோஸ்லாம் இந்த எஃப்இஜி தான் இருக்கு. அகெயின் நான் இதை சொல்லணும்னா, இது ரொம்ப ப்ரீமியம்ல இருக்கக்கூடிய பை எஃப்இஜிஸ் நான் ட்ரேடே எடுக்க மாட்டேன். ஓகே, ட்ரேடே எடுக்க மாட்டேன், விட்டுருவேன். பட் இங்க டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் செல்ல இருக்கிறதுனால செல்லுக்கு இருக்கா நான் ட்ரை பண்றது எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா இன்னமும் லிக்விடிட்டி பெண்டிங்ல இருக்கா, இருக்கு. எங்க இருக்கு, சரி நம்ம ப்ரீமியம்ல இருக்கும், ஹையஸ்ட் ஆஃப் த ப்ரீமியம்ல இருக்கும். ஸோ மார்க்கெட் அட்லீஸ்ட் ஒரு 0.5 அது கீழே ஃபாலோ ஆகலாம். ஃபாலோ ஆச்சுன்னா சொல்றேன். ஸோ நம்ம ட்ரை பண்றது தப்பே கிடையாது, புரியுதுங்களா? தென் எஸ்எம்டி, சரி ப்ரீவியஸ் டே ஹை, வெனஸ்டே ஹையை கூட போயிட்டு ஃப்ரைடே எடுக்கல. தேர்ஸ்டே வராது, ஏன்னா தேர்ஸ்டே லீவ் நியூ இயர்ன்றதுனால. வெனஸ்டேவோட ஹையை கூட மார்க்கெட் போயிட்டு எடுக்கல ஃப்ரைடே அன்னைக்கு. பட் எம்என்கியூல பாருங்க, வெனஸ்டே ஹைலாம் ஈஸியா எடுத்தாச்சு. வெனஸ்டே ஹை எடுத்து டியூஸ்டேவோட ஹையே போயிட்டு ஹையர்லே தொட்டிருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஹையர் ஹை, இஎஸ் வந்து ஒரு லோவர் எஸ்எம்டி. ஓகே, இது அகைன் 1 மினிட்லயே நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அதுலேயே தான் விடணும்னு அவசியம் கிடையாது, 1 மினிட்லயே பார்க்கலாம். சரி, இப்போ நீங்க இருக்கக்கூடிய செல்ஃப் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. எடுத்த உடனே இங்க மார்க்கெட் நிறைய தொடும்போது டவுட்டாக தான் இருக்கும். எஸ்எம்டி இருக்குல்ல, எடுத்தாகணும். இங்க மார்க்கெட் டைம் கொடுத்துருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும். அதை நீங்க எப்படி ரிப்ளேஸ் பண்ணணுன்றத நான் தெளிவாக காமிக்கணும் பாருங்க. அட் த சேம் டைம் இங்க எஃப்இஜி இல்லை. 950 to 10-1 ஹையர் ஹை. அட் த சேம் டைம் 950 to 10-1 லோவர் ஹை. அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி எடுக்கலாமே. 10-2 இருக்கு, 10-3 இருக்கு, 10-4 இருக்கு, என்ட்ரி எடுத்துக்கலாமே. அதையும் விட்டு தான் இங்க என்ட்ரி எடுத்துக்கலாமே. ஓகே, இது வந்து தொடர்ந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எம்எஸ் சொல்லிருக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து ஒன்று இறக்கி போடுங்க செல் எடுக்கும்போது, பைனா ஒன்று ஏற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு. இது என்ட்ரி பாயிண்ட் வந்து 741.25. நான் 740.25 போட மாட்டேன், 740 போட்டுருவேன். பரவாயில்ல, 5 டிக்கு போனா போகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ட்ரி மிஸ் ஆகுது, அவ்வளோதான். சரிங்களா? ஒன்று நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கூட இந்த ஃபேரலுக்கு பகையில ஒரு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அதான் மெயின். எஸ்எம்டி இருக்கு லோவர் ஹைல, ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ இப்போ நீங்க இந்த எடுத்துக்கலாம். நீங்க 35 தான் எஸ்எல், இது வரைக்கும் நல்லா ஒன்று சுத்தியாரு. பட் நம்ம ட்ரேட் நமக்கு தெரியும் எது வரைக்கும் டிபி கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டிபி நான் சொல்றேன், இந்த ஈக்குவல் லோஸ் என்னோட ஃபர்ஸ்ட் டிபி. ஓகே, செகண்ட் டிபி எப்பவும் போல ஏஷியன் லோஸ். தேர்ட் டிபி வேணா நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஏஷியன் லோஸ்ன்றது நீங்க ரொம்ப ரொம்ப போதுமானது. ஏன்னா அதுவே வந்து 6.6 ஆர் வருது. ஃபுல்லாக உட்காரணும் கைஸ். 9.5 ஆர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 ஆர் தானே கம்மி. 6.6 ஆர்ன்றது ஏன்னா நல்லா. ஓகே, செகண்ட் ட்ரெண்ட் பிடிக்கணும் கூட அவசியம் கிடையாது. 6.6 ஆர் டே டைம் ஃப்ரேம் ஐயாயிரம்லேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுது. ஆஃப்டர் த மேனிபுலேஷன் தான். எது மேனிபுலேஷன் கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பிஎஸ்எஸ் இன்னும் நீங்கள் லாங் டர்மில் போனீங்கன்னா தூரத்தில் பிஎஸ்எஸ், இந்த பிஎஸ்எஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு எஸ்எம்டி வச்சு மேக்ரோஸ் டைமிங்ல தான் எனக்கு மார்க்கெட்டோட எஃப்இஜி கேப் ஆகிட்டு ஃபாலோ ஆகுது. ஓகே, பர்ஃபெக்ட். ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். மண்டே எடுத்துக்கோங்க. ஆனஸ்ட்லி ரியலிஸ்டிக் ட்ரேட்ஸ் மட்டுமே நான் சொல்றேன். மண்டே ஃபர்ஸ்ட் பை ட்ரேட். ஓகே, அதை விட்டுலாம். அது ஒரு 3 ஆர், பட் அதை விட்டுலாம். சரி, செல் ட்ரேட் 3 ஆர் ட்ரேட், நல்ல ட்ரேடா முடிஞ்சது. செகண்ட் மேக்ரோஸ் நம்ம எதுவுமே ட்ரை பண்ண வேண்டாம். இன்கேஸ் அப்படி ட்ரை பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்துருந்தோம். இதுவும் ஒரு 3 ஆர் ட்ரேட். ஸோ மண்டே ஒரு 6 ஆர் வந்துருக்கும். ஓகே, தென் அதுவும் இங்கே வந்து ஃபைனல் திரும்பி ஃபேவரேஜ் அப்படி இருந்தது, டிபி பெண்டிங்ல இருந்தது. அதனால தான் செகண்ட் மேக்ரோஸ் திருப்பி ட்ரை பண்ண சொன்னது. 6 ஆர். தென் டியூஸ்டே, சரி இந்த பைஸ் வந்து எனக்கு ஓபின்றதுனால நான் எடுக்கல, விட்டுருவேன். பட் இங்கேருந்து சேல்ஸ் ஒரு 3 ஆரும், இங்கேருந்து பைஸ் ஒரு 4 ஆரும் போச்சு. 7 ஆர். ஆல்ரெடி மண்டே 6, டியூஸ்டே 7, 13 ஆர் இருக்குது. ஏன்னா நம்ம 13 ஆர்னா கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு மேக் பண்ணி வச்சோம்னு அர்த்தம். அது என்ன 3 வாரம் நான் சொல்கிறேன். அரௌண்ட் இங்கேயும் ஒரு 3 ஆர் என்ட்ரி. ஏன்னா ஃபுல்லாக வந்து முடிக்கலாம் 31. ஆல்ரெடி நம்ம மண்டே மேக் பண்ணது, இப்போ மேக் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏன்னா 16 ஆர். தென் டியூஸ்டே கிடையாது, ஃப்ரைடே இவங்க 6.6, 22.6 ஆர். நீங்கள் 1% ரிஸ்க் வச்சிருந்தீங்கன்னா 22.6% ப்ராஃபிட். 6% ரிஸ்க் வச்சிருந்தீங்கன்னா 1.5% கிட்ட ப்ராஃபிட். பட் இப்படிலாம் சொல்லி தான் நம்ம ஸ்கேம் பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இங்கே நான் பார்த்துருக்க ட்ரேட்ஸ் எல்லாமே
லைவ் மார்க்கெட்ல கண்டினியூஸா நாமளே எடுத்துட்டு மாட்டது நமக்கு தெரியாது. சரிங்களா? பை எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். காமிச்ச எல்லா ட்ரேடுமே நான் லாஸே நம்ம அந்த வாரம் ஃபுல்லா ப்ராஃபிட் பண்ணுவோம்ன்றது தெரியாது. எல்லாத்தையும் எக்ஸிகியூஷன் பண்ணுவோம்னா, எல்லாத்தையும் ஒரே லாட் சைஸ் போட்டு ஹோல்ட் பண்ணுவேனா, ஒரே ரிஸ்க் எடுப்போம்ன்றதும் தெரியாது. ஓகேயா? என்ன இவ்வளவு நேரம் நம்ம சொல்லிட்டு இதே எப்படி சொல்றேன், அப்போ உங்களுக்கே வந்து அந்த ட்ரேடிங் வராதான்னு கேட்டா 100% எக்ஸ்பிளைனிங் த டெக்னிக்கல் இஸ் வெரி ஈஸி. பட் ட்ரேடிங் இந்த லைவ் மார்க்கெட் தான் நம்மளுக்கு யாருன்னு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். சரிங்களா? இப்போ நான் இங்க சொன்ன எல்லா ட்ரேடையும் நான் பார்த்தேன்னா, நான் வந்து ஒரு 5 ட்ரேட் சொல்லிருப்பேன் வச்சுக்கோங்களேன். ஒரு 3 ட்ரேட் நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்பேன். மேபி ஒரு 2 ட்ரேட் விட்டுட்டு இருப்பேன். ஓகே, அடுத்த வாரம் நான் நல்லா பண்ணியிருப்பேன். அடுத்த வாரம் மேபி எஸ்எல் வாங்கியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் ட்ரேடிங்ன்றது இருக்கும். இதுக்கு தான் நான் எப்பவுமே ஒரு ஆவரேஜிங் சொல்றேன். வெரி 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 ஆவரேஜிங்கா சொல்றேன். வாரத்துக்கு நீங்க வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 0.5% கூட வச்சுக்கோங்க. அது உங்க விருப்பம் கைஸ். டைனாமிக்கா வைக்கிறதும் ஏற்றி வைக்கிறது கம்மியா வைக்கிறது எல்லாமே பை த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் ஸ்கேல் அப் பண்ண சொல்லி தர முடியும். எனக்கான ஸ்கேல் அப் வந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்றது எனக்கு தெரியாது. ஓகே, சொல்லலாம் இதான் பிளான், நான் இதான் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. பட் அது நீங்க ரிசர்ச் பண்ணி நீங்க ஜேர்னல் பண்ணாதான் உங்களுக்கு அது வருதா வரலையான்றது தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் பஃபர் வந்து நல்லா பில்ட் ஆயிட்டு நான் அக்கௌண்ட் பிளஸ்ல இருந்தா நான் 1% ரிஸ்க் எடுப்பேன் என்னோட ஏ பிளஸ் செட்டப்ல. ஓகே, எனக்கு கன்சிஸ்டன்சி கிடையாதுல ஃபண்ட் அக்கௌண்ட்ல. நான் இப்போ அதிகமாக பே அவுட் பண்ணி வச்சா கூட அதை வெளியே எடுக்க முடியல கூட நெக்ஸ்ட் சைக்கிள் நான் எடுத்து வரும் 150 மட்டும் 5 டேஸ்க்கு பண்ணிட்டு. ஸோ இது எல்லாமே என்னோட மைண்ட் செட்ஸ். ஓகே, இதுதான் நம்ம மென்டர்ஷிப்லேயே வந்து சொல்றது, ஒவ்வொருத்தருக்கு எந்த மாதிரி டைனாமிக்கா நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நான் நார்மலா பேசும்போது ஸ்டாண்டர்ட் தான் பேச முடியும். 0.5% ரிஸ்க் வைக்கிறீங்கன்னா ஒரு 50K அக்கௌண்ட் எடுத்து $250 வைப்பீங்க. சரியா? $250க்கு 500 உங்க டார்கெட். வெறும் 2 hour, ஜஸ்ட் 2 hour. ஓகே, 2 hourன்றது ஒரு மேட்டரே கிடையாது. ரெண்டு ட்ரேட் அட் த எண்ட் ஆஃப் த ஃப்ரைடே, அந்த வீக் முடியும் போது 2 ட்ரேட் நீங்க 2 hour எடுத்திருந்தா போதும். ஸோ விச் இஸ் 1% ப்ராஃபிட் 1 ட்ரேட்ல. 2 ட்ரேட்னா 2% ப்ராஃபிட். அந்த மாதிரி நீங்க 4 வாரம் பாத்தீங்கன்னா 8 ட்ரேடு 8%. நான் அதையும் ஆவரேஜிங் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுல நிறைய பேர் கேள்வி கேட்பாங்கல்ல, அது லாஸ் ஆகாதா ப்ராஃபிட் ஆகாதான்னு சொல்லிட்டு. நான் வாரத்துல 2 ட்ரேட் நீங்க 2 hour நிக்கணும்ன்றதே வந்து வெறும் 4 hour தான். வாரத்துல ஒரு 4 hour பிளஸ்ல நாஸ்டாக்ல நிக்கிறதுல ஒரு மேட்ரே கிடையாது, அது ஈஸி தான். இருந்தாலும் அதையும் ஆவரேஜிங் பண்ணி சொன்னா 8% 5% வச்சுக்கலாம். மந்த்லி 5% ஆஃப்டர் த ஸ்பிளிட்ஸ்ன்றது ரொம்ப ஈஸி. இன்க்ளூடிங் ஸ்பிளிட் கூட வச்சுக்கோங்க, நான் வேணாம்னு சொல்ல. 5%ன்றது என்ன அக்கௌண்ட் சைஸ் வேணா எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இங்க ஸ்டார்டிங்ல ட்ரேட் பண்ண போறது 25K வேணாம், 50K பெஸ்ட். 50K எடுத்து 5% நீங்க மேக் பண்றீங்கனாலே $2,500 தாராளமா போதுமே. நான் இதை வந்து ஆஃப்டர் த ஸ்பிளிட் தான் சொல்லுவேன். பட் அதுலயும் ஸ்பிளிட்டை இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு மேக்ஸிமம் மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ்ல கோர் பிளான் நல்லா இருக்கு, லூசி ட்ரேடிங்ல ஃபிளெக்ஸ் பிளான் நல்லா இருக்கு. ஓகே, ஃபண்டிங் டிக்ஸ்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. இந்த 2 பிளான் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ல செம்ம ரேட். அது $77 ஃபண்டிங் மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸோட கோர் பிளான் 50K. $78 தான் லூசி ட்ரேடிங்கோடைய பிளான். அதுவும் ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 50% ஆஃபர் உங்களுக்கு $65 கிடைச்சிடும் 50K லூசி ட்ரேடிங்ல ஃபிளெக்ஸ் பிளான். ஸோ இது வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் சஜஷன்ஸும் வந்து நான் சொல்றேன்னு நினைச்சிக்க வேண்டாம். இது பெஸ்டா இருக்குன்றது என்னோட வியூ. ஓகே, ஏன்னா நீங்க உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு உங்க ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். இந்த 2 பிளான் படி பாத்தீங்கன்னா இப்போ $3,000 தரான் மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ்ல ஒரு பே அவுட்டுக்கு 50%. அதாவது நீங்க $6,000 மேக் பண்ணீங்கன்னா அந்த $3,000 வெளியே எடுத்துக்கலாம். அதுல 10% முடிச்சு 2,700 தரான். இதுவே நீங்க லூசிட் ஃபிளெக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா $2,000 தராங்க. $2,000ன்றது 4% ஆஃப் 50K. ஸோ நான் சொல்ற 5%ன்றது உங்களுக்கு ஸ்பிளிட் போகவே நல்லாவே கிடைக்கும் கையில. ஓகே, 5%னா என்ன, மந்த்லி $2,500. நீங்க ஆல்ரெடி பஃபர் பில்ட் பண்ணிருப்பீங்க $2,000க்கு. அது இல்லாமல் 2,500 ப்ராஃபிட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க 2,000 தான் விட்ராவலே பண்ண முடியும். லூசிட் ஃபிளெக்ஸ்ல 3,800 ரிசீவ் ஆகும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஈஸியா ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும் இதை மட்டும் வச்சுக்கிட்டு. நான் வந்து 5 வின்னிங் டேக்கு ஒரு பே அவுட், அப்போ மந்த்லி 4 பே அவுட் போடலாம், 3 பே அவுட் போடலாம், அதெல்லாம் சொல்ல 30 நாளைக்கே சொல்றேன். நான் 30 நாள்ல ஒரு 5% ஒரு அக்கௌண்ட் பிளஸ்ல எடுத்துட்டு வரது ஒரு மேட்டரே கிடையாது. அதனால தான் நான் சொல்றது ஆஃப்டர் த ஸ்பிளிட்ஸை நீங்க எடுத்துக்கோங்கன்ற. 2 பே அவுட்டா ட்ரை பண்ணலாமே. ஓகேயா, 2 பே அவுட்டா ட்ரை பண்ணா உங்களுக்கு 5% முழுசா கையில நிற்கும்ல. $1 million நீங்க யோசிச்சு பாருங்க. $50K பெர் மந்த், அது 45 lakh INR இந்தியாவில். ஸோ இது எல்லாமே பாசிபிள் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. யாரும் பண்ணாமலாம் இல்லை, எல்லாரும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு உங்க ரொட்டீனே நீங்க மாற்ற வேண்டியதா இருக்கும். வெறும் ட்ரேட் மட்டும் ஃபாலோ பண்ணா பத்தாது. லைஃப் ஸ்டைல்லே நீங்க டிசிப்ளின்டா இருந்தால் தான் ட்ரேடும் டிசிப்ளின்டா நீங்க ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியும். தென் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. அதிகமாக அக்கௌண்ட் எடுத்து ஸ்கேல் அப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லாஸ் பண்ணாதீங்க. ஒரு அக்கௌண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு 3 பேர் 4 பேர் வந்து எடுங்க. அதுக்கு அடுத்தது அதே சைஸ் அக்கௌண்ட்டை ஒரு 2 அக்கௌண்ட் வேணா எடுங்க. 4-5 அக்கௌண்ட் எடுத்து உடனே ஸ்கேல் அப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ட்ரை பண்ணுங்க, ஃபெயில் ஆகும், அகைன் ட்ரை பண்ணுங்க.
எப்பவுமே ஒரு ஃபண்டிங் அக்கௌண்ட் அது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நீங்க ஹோல்ட் பண்ண பாருங்க. ஒரு 50K நீங்க கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்ணி ஹோல்ட் பண்ண பாருங்க. ஸோ ஸ்கேல் அப் பண்ணுறது பொறுமையாக தான் நடக்கும். நீங்க ஒரு 3 to 4 50K ஒன்னா ஹேண்டில் பண்றீங்க, கன்சிஸ்டண்டா பேவுட் எடுக்கிறீங்கன்னா தென் மூவ் டு 150K. 100 வேண்டாம், 150K மூவ் பண்ணுங்க. 150K பொண்ணு 4-5 அக்கௌண்ட் எடுக்கக்கூடாது. 1 இல்ல 2 எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அதை முடிச்சு அதில் பேவுட் எடுக்க பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நார்மல் ஆயிடும். தென் உங்களுக்கே தெரியும் என்ன ரூட் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு. எப்பவுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க, ஜேர்னல் பண்ணுங்க. தேங்க்யூ. வில் see you next video guys.